ம் ம் ம். இப்போ பாருங்க, வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகுது. பாம்புக்கு கர்த்தருடைய சேனையின் அதிபதி மிகாவேலுக்கும். மிகாவேலின் தலைமையில் தூதர்கள் எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. அது கர்த்தருடைய சேனைகளின் இராணுவம். அது சேனை என்றால் இராணுவம்னு அர்த்தம். அந்த இராணுவத்தின் தளபதியாக இருப்பவன், கேப்டனாக இருப்பவன் மைக்கேல். இந்த மைக்கேலுடைய தலைமையின் கீழே வர்றாங்க. இந்த இது பாம்பின் அடையாளத்தில் சொல்லப்பட்டவன் ஒரு தூதன், தள்ளப்பட்ட தூதன். இந்த தூதனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் இருக்கும். அது எபேசியர் 6:12 வாசிங்க. ம் 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 ம். அப்போ இவனுக்கு ஒரு சேனை இருக்குது. இந்த பாம்புக்கு ஒரு சேனை இருக்குது. பாம்பை பார்க்காதீங்க, பாம்பு உருவத்தில் வருவான். சாத்தான் என்ன செய்வான்? பாம்பு உருவத்தில் வருவான். சில நேரத்தில் சிங்க உருவத்தில் வருவான். எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வருவான், பயமுறுத்துவான். ஒன்றும் பண்ண முடியாது. பாம்பு உருவத்தில் வருவான், குத்துற மாதிரி படம் எடுப்பான். ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வந்து டுபாக்கூர் கேஸு. அப்போ இவன் தலைமையில் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இது ஒரு சேனை, ஒரு இராணுவ மிலிட்டரி நிற்கி. இங்கிட்டு ஒரு சேனை நிற்கும். அது வந்து யார்? கர்த்தருடைய சேனை மிகாவேல் தலைமையில் நிற்கும். இது சாத்தானுடைய தலைமையில் பொருளாதார ஒரு கூட்டத்தில் நிற்கும். ரெண்டுக்கும் சண்டை உண்டாகும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. யார் யாருக்கு சண்டை? மிகாவேலுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும். வலு சர்ப்பம்னா அவனுடைய சேனைகள். அதான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்போது இவங்களுக்கும் வானத்தின் சேனைகளாகிய கர்த்தருடைய சேனைக்கு யுத்தம் வரும். எங்கே நடக்கும்? நடக்கிற இடம் வானம். வானத்தில் 2 சேனைகள் மோதுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்த மோதலில் யாருக்கு வெற்றி? மிகாவேல் தூதனும் அவங்க சேனைகளும், சர்ப்பமும் அவனுடைய சேனைகளும் 2 யுத்தம் பண்ணுதான். வானத்தில் நடக்குதான். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறது யாரு? கர்த்தருடைய சேனை என்ன செய்யுது? ஜெயிக்குது. சர்ப்பமும் அவனுடைய சேனையும் தோக்குது. தோத்த உடனே என்ன நடக்குது? அதுக்கு மேலே உள்ள வாசி. ம் ம் ம். இப்போ வானமண்டலத்தில் இருந்து தள்ளப்பட்டு போயிட்டான். வானமண்டலத்திலிருந்து தள்ளப்பட்டுட்டான். நல்லா கவனிக்க, தள்ளப்படுற நேரம் முக்கியம். அதை தான் ஆண்டவர் சொன்னார். அவர் வரும் நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறதுனாலே எப்போதும் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் நாளை குறிப்பிடவில்லை, வருடத்தை குறிப்பிடலை, தேதியை குறிப்பிடலை, நேரத்தையும் குறிப்பிடலை. அப்போ திருச்சபை எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அந்த ஒரே காரணத்தினால தான் கர்த்தர் சொல்லலை. அந்த நாள், அந்த நேரம் இந்த வலு சர்ப்பத்துக்கும் தூதனுக்கும் யுத்தம் உண்டா. அந்த யுத்தம் நடக்கும்போது வானத்தில் நடக்குது. 2 பேரில் யார் ஜெயிக்கிறா? மிகாவேல் தலைமையில் உள்ளவங்க ஜெயிக்கிறாங்க. இவன் தோல்வி அடைகிறான். தோல்வி அடைஞ்ச உடனே என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக என்னைக்கு சாத்தானை கர்த்தர் போஸ்டிங்கில் தள்ளினாரோ, நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று அன்றைக்கே தீர்ப்பு எழுதிட்டார். ஆனால் தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டது. தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. அவனுக்கு தான் அக்னியும் கந்தகமும் கடன். தீர்ப்பு எழுதி முடித்து விட்டார். ஆனால் ஒத்தி வைத்திருக்காங்க. எதுக்கு? தண்டனையின் காலத்தை சொல்லவில்லை. தண்டனையின் என்ன தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தண்டனையின் காலத்தை சொல்லலை. இதை திருச்சபை அறிந்திருக்கணும், ஊழியக்காரங்க தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கீழே விழத்தள்ளினான். கீழே விழத்தள்ளினான். இப்போ என்ன பண்ணுது? இது பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பூமிக்கு வருது. அந்த பாருங்க, இந்த வலு சர்ப்பம் பூமிக்கு கீழே வருது பாருங்க. மிகாவேலோட ஒரு சண்டை போட்டு பூமியில் அந்த இடத்த விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஓடிடு அப்படின்டா. அந்த இடத்துல இனிமேல் வாழ முடியாது. இவ்வளவு காலமாக இங்கே தான் டேரா போட்டு வச்சு வானத்தில். அவங்களுக்கு ஒரு வானம் இருந்தது. அந்த வானத்தில் இருந்த இடத்த விட்டு விரட்டிட்டாங்க, கீழே தள்ளப்பட்டாங்க. அந்த தள்ளப்படுற நேரம் தான் இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம். எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆவிக்குரிய மக்கள். அது எடுத்துக்கொள்ளப்படுவதும் வானத்திலிருந்து இது கீழே தள்ளப்படுவதும் ஒரே நேரமாக இருக்க போகுது. இது தள்ளப்பட்ட உடனே ஐக்கிய நாட்டு சபை ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும். அவனுக்கு தான் மிருகம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குது, வெளிப்படுத்தல் விசேஷம். இன்னொரு பேர் அந்தி கிறிஸ்து. இவன் அந்தி கிறிஸ்து.
ஆன்டி இண்டியன் அல்ல, ஆன்டி கிரைஸ்ட். அதை தமிழில் அந்தி கிறிஸ்துன்னு எழுதியிருக்காங்க, தப்பு. எதிர் கிறிஸ்துன்னு எழுதியிருக்கணும். அந்திங்கிற எழுத்தை மாற்றிட்டு என்ன போட்டிருக்கணும்? எதிர். அப்போ அந்த எதிர் கிறிஸ்து மிருகத்தின் உருவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறான். இவன் ஒரு மனுஷனை தான் மிருகமாக காட்டுது. யோவான் பார்க்கும்போது மிருகம் போல பார்க்குறான். ஏன் அப்படின்னா, இவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். சர்வதேச தலைவன் மிருகத்துக்கு ஒப்பா இருப்பான். மிருகத்தின் ஆட்சியை கொண்டு வருவான். அதனால தான் அவன் மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு எதிர் கிறிஸ்து என்று சொல்லப்பட வேண்டும். அப்போ அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிற நாளும், சர்ப்பம் விழத்தள்ளப்படுகிற நாளும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளும் ஒரே நேரமாக இருக்க போகிறது. இது யாருக்கும் தெரியாது. இதை சொல்ல போனால் யாருக்கும் புரியாது. ஆனால் கண் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போது இந்த சர்ப்பம் தள்ளப்பட்ட உடனே இது என்ன பண்ணுது? ஐக்கிய நாட்டு சபை தேர்ந்தெடுக்கிற தலைவன், சர்வதேச தலைவனை அபிஷேகம் பண்ணுது. இதான் இந்த கலர். பிசாசு வந்து சொல்ல போனால் இவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்குது. இந்த அபிஷேகம் ஆட்டுக்குட்டிக்கு வருது. இங்கே வருது ஆட்டுக்குட்டிக்கு. அப்போ 13ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வாசிங்க. ம் 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 அதுதான் இந்த அதிகாரம், ஆளுகை. இந்த ஆளுமை அதிகாரம், ஆளுகை. இதை சர்ப்பம் என்ன பண்ணுது? அந்த மிருகத்தை அதிகாரப்படுத்திது. சர்வதேசங்களை ஆள போகிற இடத்துக்கு இவனை வைக்குது. இதுதான் சர்ப்பமானது அதிகாரப்படுத்துது, ஆளுகையை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் 11 முதல் வாசிங்க. ம் 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 அப்போ பாருங்க, இது சர்ப்பம் பிசாசு பேசுறது மாதிரி இது பேசுது. இவன் அப்படி தான் பேசுவான். ஏன்னா அந்த அபிஷேகம் அங்கே உள்ளே இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி தானே? இல்லை வேற ஆவி இருக்கா? கொஞ்சம் ஜெபம் சொல்லியில தோத்திரம் தைரியமாக சொல்லுங்க ஐயா. நான் எங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய அபிஷேகம் தான். அறிக்கை பண்ணுங்க, எங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய அபிஷேகம் தான். எங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய ஆவிதான். தைரியமாக அறிக்கை பண்ணுங்க. இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஸ். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஸ். அப்போ மிருகத்துக்குள்ளே வரப்போகிற ஆவி சர்ப்பத்தின் ஆவி. இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள வரப்போகிற ஆவி சர்ப்பத்தின் ஆவி. இந்த மிருகத்தை போல காட்சி கொடுப்பது சர்வதேச தலைவன். இந்த ஆட்டுக்குட்டியை போல காட்சி கொடுப்பது யார் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்க தான் கள்ள தீர்க்கதரிசியாக மாறுறான். நல்லவன் தாயா கள்ளனாக மாறுறான். பிறக்கும்போது யாரும் கெட்டவனாய் பிறப்பது இல்லை, நல்லவனாய் பிறப்பது இல்லை. அது தாய் வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு திரைப்பட கவிஞர் எழுதுகிறார். அன்னை வளர்ப்பதிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலேங்கிறார். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு சக்திகள் செயல்படுதுன்னு சொல்லி உலகத்தில் எவனுக்கா தெரியுமா? இப்போ நாம் கத்தர் எழுதி கொடுத்ததுனால, இந்த திட்டத்தை நமக்கு சொல்லி தந்ததுனால நாம் அந்த திட்டத்தை யோசிக்கிறோம். இப்படியெல்லாம் நடக்க போகுது. இனிமேல் நடக்க போகிறவைகள் இவைகள், இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை எழுது அப்படின்னு யோவானுக்கு பத்மத்தீவில் சொன்னபோது அவன் எழுதி வைத்தான். அந்த காட்சிகளை பூரா தொகுத்து எழுதி வைத்தான். எழுதுனது தான் நம்முடைய பைபிளில் 66 புத்தகம், கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அவன் எழுதாமல் விட்டுருந்தாண்ட நமக்கு கிடைக்காது. எழுதுனா பத்திலா, அதனால நமக்கு கிடைச்சு. அப்போ பாருங்க, சர்ப்பம் எப்படி ஆக போகுது? வானத்திலிருந்து தள்ளப்பட போகுது. தள்ளப்பட்ட உடனே சர்வதேச தலைவனுக்குள்ள வந்து குடியிருக்கும். இது பிசாசு, இது மிருகம், இது கள்ள தீர்க்கதரிசி. இவங்க 3 பேரும் ஒன்று சேர போகிற நேரம் என்ன தெரியுமா? சபை வானத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நேரம். சபை வானத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் இது பூமியில் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இயேசு கிறிஸ்துவோடு இருந்து, ஒரு மணவாட்டி ஒரு மாப்பிள்ளை 2 பேரும் சேர போகிறாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குமோ, அதுபோல் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படிப்பட்ட வசனம் நிறைவேறுகிற ஒரு நேரம் வானத்தில் சபைக்கும் இயேசுவுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகிற ஒரு நேரம். அந்த சந்தோஷத்தை திருமண பந்தத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர்.
மணவாட்டிக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் மணவரையில், அதுபோல் மத்திய ஆகாயத்தில் ஒரு சந்தோஷத்தை அவர்கள் என்ஜாய் பண்ணுவார்கள். அது மாம்சத்துக்குரியதல்ல, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். வானமண்டலத்தில் பூமியிலே இவன் அபிஷேகம் பண்ணப்படுவான். இங்கே ஒரு திருத்துவான், பாம்பு, மிருகம், கள்ளத்திற்கரிசி, 3 பேர் ட்ரினிட்டி. இது பூமியில் நடக்கும், அது பரலோகத்தில் வானத்தில் நடக்கும். சபையும் ஜீசஸும் சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு நேரம். அப்போ பூமியில் என்ன நடக்கும் பாருங்கள். ஒரே நேரத்தில் பூமியில் என்ன நடக்குது, பரலோகத்தில் வானத்தில் என்ன நடக்குதுங்கிறத காட்டுகிற ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த நடக்குது பற்றியில எங்கப்பா இதில் இல்லையோ, ஒரு பொம்பளை, கல்யாண பொம்பளை இருக்குமே, இதை எடுத்து மேலே போடுறா, எடுத்து மேலே போடு, மேலே போடுறா, டெக்கில் போடுங்கிற அந்த இருக்கா பற்றியா. இப்போ திரை நீக்கப்பட்டிருக்கல, இதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தல். அர்த்தமே அதாப்பா. வெளிப்படுத்தல்னா அர்த்தம் என்னது? திரை நீக்கப்பட்டு உண்மையான காட்சிகளை காண்பிப்பதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தலாகவும் காட்சி ஆகமம் என்று கத்தோலிக்க சபையில் சொல்லியிருக்கு. அந்த பொம்பளை இருக்கு பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி. நல்லா இருக்கா பொண்ணு? நல்லா இருக்காப்பா? நல்லா பாருங்க, பொண்ணு நல்லா இருக்கா? சோப்பா இருக்கா? கேதருக்கு சோத்திரம். அந்த ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது பாருங்க. இதெல்லாம் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள். இந்த மாதிரி அழகாக ஒரு பொம்பளை வரைஞ்சி வச்சிருக்கீங்களா, இதுதான் மணவாட்டி. மணவாட்டினா பொம்பளை பார்த்துட்டு கூடாது. இந்த ரகசியம் பெரியது. சபை மக்களுக்கும் கிறிஸ்துக்குள்ள ரகசியத்தை நான் காண்பிக்கிறேன். நீ வாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. மூக்கு நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, லிப்ஸ்டிக் தான் போடலை, காதில் ஏதாவது போட்டிருக்க அந்த பொம்பளை, அது பெந்தகோஸ்து பொம்பளை போடாது. தோத்துறான். ஆர்சிஜிஎஸ்ன்னு ஏதாவது போட்டு விட்டுருப்பாங்க, ஒரு பெரிய வளையத்தை போட்டிருப்பாங்க. இந்த எங்கிட்டு போட்டிருக்காங்களே, எங்கே இருக்குது? இங்கிட்டு காட்டுக்கடா, தூக்கி மேலே போடு, போடு தலைவர், போடு டக்குனு ஓடுற, அங்கிட்டு போடுங்கிற. அது தெரியுதா? அந்த பொம்பளை தெரியுதா? அது எது மேலே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. அதெல்லாம் ரெட் கலர் அப்படி தான் இருக்கும். எங்கே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. அது கையில் ஒரு கும்பா வச்சிருக்கா, எல்லாம் டாஸ்மார்க் தான். அந்த பொம்பளை மதுவின் கிண்ணத்தை கையில் வச்சிருக்கும். என்ன கிண்ண? மது. மங்கையரே, நீங்கள் தேவதை ஆகலாம். எது இருந்தால் போதும்? டாஸ்மார்க் இருந்தால் போதும். ஒரு பெக்கு, ஒரு ஆப்பு, ஒரு ஃபுல்லு, அப்படியெல்லாம் இருக்கிற சபை அது. ரெட் கலர், அது ஒரு சபை, இது ஒரு சபை. இது கழுத்துக்கு அதில் ஒன்றும் இருக்காது. அதில் எல்லாம் இருக்குமே. சைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிள் வளையம் போட்டிருக்கா. என்ன அழகு பார்க்கல, கலராக இருக்கா? பாருங்க. இப்படி 2 பொம்பளை இருக்கு பத்தியா. 2 சபையை பற்றி நம்முடைய வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுது. ஒரு சபை இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருந்து மணவாட்டியாக மாறுகிற சபை. அது இயேசுவை புருஷனாக கொண்டதுதான். அதே நேரத்தில் உலக மக்களை, உலக ராஜாக்களையும் புருஷனாக கொள்ளும். அது 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது சபையா மனைவியா இருந்து தான் பிள்ளை பெறுது, ஆவிக்குரிய சபை. அப்புறம் மணவாட்டியா மாறுது, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. இப்படி சபைகளை பரலோகம் வித்தியாசமான பாதையில் வழி நடத்த போகுது. இந்த தரிசனம் இருக்குன்னு ஒரு சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு இந்த வெளிச்சம் இல்லாதவெல்லாம் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். அது தள்ளப்பட்ட சபை. புருஷனோடு வாழ்ந்தாலும் அந்நிய புருஷனோடு தொடர்பு வைத்துக் கொள்கிற ஸ்திரீ அவர் தன்னை கவர்ச்சியாக தான் காட்டுவா. இது அப்படி இல்லை, இது வேற. தோத்துறோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தா, இதை திருச்சி போடுற மிருகம் என்ன செய்யறது? கல்ல தீர்க்கதரிசி. ரைட். அப்போ 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறாங்க.
இந்த ஆளுகையின் காலம் 7 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? அதை தானியேல் 9:27 வாசிங்க. தானியேல் 9:27. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த அந்த வாரம் ஒரு வாரம் அளவு உடன்படிக்கை என்ன செய்வாராம்? அன்றல இந்த பாயிண்ட் அதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் இதெல்லாம் தீர்க்க தரிசன பார்வை உள்ளவங்களா இருக்க சபை நடத்துகிற ஊழியக்காரன் தீர்க்க தரிசன பார்வையோடு சபையை கொண்டு போகணும். அப்போ தான் வருங்காலத்துக்கு நீங்கள் அந்த சபையை ஆயத்தப்படுத்த முடியும். உங்களுக்கே அந்த பார்வை இல்லை, அந்த வெளிச்சம் இல்லை என்றால் சபை இருட்டுக்குள்ளாகும். அப்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே சர்ப்பம் வானத்திலே இருந்து தள்ளப்படும். தள்ளப்பட்டால் அது எங்கே போகும் அப்படின்னா, இந்த மிருகத்துவ அபிஷேகம் பண்ணி அங்கே குடியிருக்கும். 7 ஆண்டு கால மக்களை தன்வசப்படுத்தும். 7 ஆண்டுகள் என்று குறிப்பிடுவது தானியேல் 9:27. அந்த 9:27 அவன் அவன் என்று சொல்லியிருந்தால் சிலருக்கு புரியும். அவர் அவர் என்று சொன்னதுனாலே பலர் இடறி விட்டான். பலர் என்ன செஞ்சான்? அவர்னு போட்டிருக்கு. அப்போ சாத்தானை போய் மிருகத்தை போய் அந்திகிறிஸ்துவை போய் அவர் அவர்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இடறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே சாத்தான் சில காரியங்களை மாற்றி மாற்றி தமிழ் மக்களை வஞ்சித்து கொண்டு போகிறதுக்கு தமிழ் பைபிளையே புரட்டிட்டான். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியாக எழுத முடியலை, மொழிபெயர்க்க முடியலை, கருத்துக்கள் மாறுகிறது, எழுத்துக்கள் மாறுகிறது, பிரிண்டட் மிஸ்டேக் வருகிறது. இவைகளெல்லாம் பயன்படுத்தி தமிழ் மக்கள் தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி அவன் விளையாடிவிட்டான். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தமிழ் வேதாகமத்தை கையில் ஏந்திருக்கும் தமிழ் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் தமிழர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் சும்மா பைபிளை தூக்கிட்டு எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை, எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது. எது ஆண்டுடைய வார்த்தைன்னா ஆவியானவர் தான் எழுதினவர், அவர் சொல்லி தருவார். அவர் சொல்லிக் கொடுக்கும்போது இது பிரிண்டட் மிஸ்டேக்னு சொல்லுவார், இதில் எழுத்து பிழை இருக்குன்னு சொல்லுவார், இதில் கருத்து பிழை இருக்குன்னு சொல்லுவார், இதில் தேவ ஞானமே தேவ திட்டமே மாறி இருக்குன்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு மொழிகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை மொழியாக்கம் செய்யப்படும் போது சாத்தான் விளையாண்டுருக்கான். சாத்தான் தன்னுடைய தந்திரத்தை அங்கே பூத்திருக்கான். கண்டுபிடிக்கணும். உங்களோட பரிசுத்தாவி இருந்தால் சொல்லி தருவார். அவர் என்ன செய்வார்? சொல்லி தருவார். வேற ஆவி இருந்தால் சொல்லி தராது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ ட்ரினிட்டி வானத்தில் யுத்தம் உண்டான பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக தலைமுறைகளாக வானத்தை தங்களுடைய செக்ரட்டரியேட் தலைமை ஸ்தானமாக வைத்திருந்த சாத்தான் அவனுடைய சேனைகள் அந்த வானத்திலிருந்து கீழே விழ தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்படும் போது அவங்க பூமிக்கு வருவாங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குமே, கொஞ்ச காலம் உண்டென்று சாத்தான் 12ஆவது வாசி அப்போ பிசாசு யுத்தம் பண்ணி கீழே தள்ளப்படுறான். அந்த இடத்தையே எம்டி ஆக்குறான். மிக்கேல் எத்தனை ஆண்டுகளாக குடியிருந்துக்கான் பாரு. அவனுடைய தலைமை ஸ்தானமே அதுதான். அங்கே இருந்து தான் அவனுடைய சேனைகளை அனுப்புவான். இந்த அவனை குடிகாரனை மாற்று, அவனை கஞ்சா அடிக்கிறவனை மாற்று, அவனை கல் குடிக்கிறவனை மாற்று, சாராயம் குடிக்கிறவனை மாற்று, அவன் விஸ்கி குடிக்கிறவனை மாற்று, இவனுக்கு பீடி சிகரெட் சாப்பிட்றவனை மாற்று, இவனுக்கு போத வஸ்துக்கள் போத ஊசி போடுறவனை மாற்று. உடனே அந்த ஆவி இறங்கு, அவனுக்கு அந்த சிந்தையை உண்டாக்கும். அவன் போய் போத வஸ்து அவனை வேசிக்கலன்னா மாற்று, அவனுக்குள்ளே அந்த ஆய்வு வரும், சிந்தையை உண்டாக்கும். வேசிக்கலன்னா மாற்றிடும். அவனை விபச்சாரக்காரனை மாற்று, உடனே அந்த ஆய்வு வரும், அவனுக்குள்ளே சிந்தையை உண்டாக்கும். விபச்சாரக்காரன். அவனை பணாசக்காரனை மாற்று, பொருளாதாரக்காரனை மாற்று, அது வரும், அந்த சிந்தை உண்டாகும், அவன் செயல்பட ஆரம்பிச்சுவான். அவனை பொய்யனை மாற்று, பொய் சொல்கிறவனா மாற்று, பொய் சாட்சி சொல்கிறவனா மாற்று, உடனே இறங்கும், அவனை பொய் சொல்ல வச்சிடும். அவனை ஊழல்வாதியை மாற்று, மாற்றிடும். இப்படி வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் டெய்லி வரும். வந்து சாத்தான் என்னெல்லாம் சொல்கிறான பிளானிங், அதை ஒவ்வொரு ஆவியும் நிறைவேற்றிட்டு போயிடும். இந்த அவன் மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறா, அவனை போய் பிடி. அவள் தண்ணிக்கு போகிறாளா, போகும்போது இவ்வளோ மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறாளா, பிடி, போய் ஏறு. அவள் கிறிஸ்தவ பிள்ளை, ஆனால் உள்ளே ஏறு. அப்போ எல்லோரும் உட்காந்து கேட்குறாங்க, நீ எப்படி கிறிஸ்தவ பிள்ளைக்குள்ள வருவ? எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா,
மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சாயங்காலம் குடத்தை எடுத்துக்கு தண்ணிக்கு போனாலா, அப்போ நான் ஏறிட்டேன். மல்லிகைப்பூ ரொம்ப வச்சுன்னா பே பிடிச்சிடும். என்ன பிடிக்கும்? என்ன அப்படி பிடிக்கிற? பிடிச்சி ஆட்டு விசாரிச்சு ஆட்டிருப்பா. ஆம்பளையில் பூரா குடியார நாய்களை மாற்றிடும். பொம்பளை எல்லாம் வேறு மாதிரி ஆட்டிடும். பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், மினுக்கணும், படம் காட்டணும், ஆம்பளைகளுக்கு முன்னாடி சீன் காட்டணும். இதெல்லாம் பிசாசுடைய வேலை. இதெல்லாம் பரிசுத்தாவி செய்வாரா? நீங்கள் கண்டுபிடிங்க எது பரிசுத்தாவி எது அசுத்தாவின்னு கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ வானமண்டலத்திலிருந்து இந்த ஆவிகளை அனுப்பிட்டே இருப்பான் சாத்தான். இப்படி தான் பூமி முழுவதையும் மோசம் போய் கொண்டிருந்தான். பூமி முழுவதையும் மோசம் போக்கும் பிசாசுன்னு ஒரு வசனம் இருக்குமே, அது 25 இல்லை 12 அதிகாரமாக 20ஆம் அதிகாரத்துலேயும் இருக்கும். பூமி முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னது? 12:9 வாசிங்க. ம் ம் பார்த்தீங்களா? தள்ளப்பட்டது கீழே எங்கே தள்ளப்பட்டுச்சு பாருங்க. வானமண்டலத்தில் காலகாலமாக இருந்து செயல்பட்டு கொண்டுருச்சு. அவங்களுடைய சகாக்களை அனுப்பி பூமியில் என்னெல்லாம் மோசம் போக்கணுமோ மக்களை மோசம் போய்கிட்டே இருந்தான். இப்போ மிக்கேலுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்த உடனே கீழே தள்ளப்பட்டது. அது எங்கே தள்ளப்பட்டது? பூமியிலே தள்ளப்பட்டது. போது எங்கே வந்து தங்கியிருக்கு தெரியுமா? கரெக்டாக மிருகத்தில். அது 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. தன்னுடைய சிங்காசனம், அந்த வார்த்தைக்காக தான் வாசிக்க சொன்னேன். அது எங்கே வந்து உட்காருது? இப்போ இயேசு கிறிஸ்து சிங்காசனம் போட்டு நம்ம இதயத்தில் வந்து தங்கியிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே மாதிரி தான் சர்வதேச தலைவனுக்குள்ள வானத்தில் தங்கியிருந்த பிசாசை தள்ளி விடப்படும்போது அவனுக்குள்ளே சிங்காசனம் போட்டு தங்கிடும். அவனுடைய சிங்காசனம் அவனுக்குள்ளே இருந்து அவனை இயக்கும். அப்போ பிசாசனுடைய சக்தி, அந்த மிருகத்துக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி, இந்த கள்ளத்திற்கு தரிசனுடைய சக்தி, இந்த 3 சக்தி ஒன்று சேர்ந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகுது. முழு உலக தேசத்தின் ராஜாக்களை, அதிபர்களை, அமைச்சர் பெருமக்களை, பிரைம் மினிஸ்டர்களை, அங்கே இருக்கிற ஜனாதிபதிகளை எல்லாம் தன்வசப்படுத்தி தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்து ஆளப்போகுது. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 ஆண்டுகள் இவங்க 3 பேரும் இணைஞ்சு ஆள போகிறாங்க. அவங்களுடைய ஆளுகையில் என்னென்ன சம்பவிக்கும்ங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்க ஆளுகை நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும்? 13, 11 என்ன எழுதியிருக்கு வாசிங்க. ம் 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 சரி. இந்த 2வது மிருகம், இது முந்தின மிருகம் அல்லது முதல் மிருகம். இவங்க 2 பேருக்குள்ளேயும் இதனுடைய ஆளுகை இருக்குது. சர்ப்பத்தினுடைய ஆளுகை இருக்குது. இது முதல்ல இருந்த இடம், வானமண்டலத்துக்கு முன்னாடி இருந்த இடம் பரலோகம். இது சர்ப்பத்துக்குள்ளே இந்த தூதன் வருவதற்கு முன்பு அல்லது சர்ப்பமாக மாறுவதற்கு முன்பு அவன் இருந்த இடம் பரலோகம். தேவனை எப்போதும் ஆராதிப்பது, தேவனை எப்போதும் துதிப்பது. இவன் தான் ஆராதனை குழுவின் தலைவனாக இருந்தார். கபிரியல் தலைமையில் ஒரு கூட்டம் வரும், ஏஞ்சல்ஸ் கோடி. மிக்கேல் தலைமையில் ஒரு கூட்டம் வரும். அந்த எசேக்கியேல் 28 ஒன்று சொல்லுவாங்க, ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அவனை என்ன பேர் போட்டிருக்க அவனுக்கு? கேருப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அவன் தலைமையில் ஒரு கூட்டம் வரும். இப்படி எல்லாம் பரலோகத்தின் தேவனை சுற்றி பறந்து தேவனை ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனை லீட் பண்ணுறவன் தான் இவன். அவன் தான் சர்ப்பமாக மாறிட்டான். பெரிய தூதரின் கூட்டங்களுக்கு தலைவனாக இருந்தவன், தேவனுக்கு முன்னாடி நின்றவன். இவன் ஏன் பரலோகத்தை விட்டு தள்ளப்பட்டான்? அந்த ஆராதனையை விட்டு தள்ளப்பட்டான். அதுதான் ஏசாயா 14 வாசிக்கிறோம். அப்போது அவன் இருந்த இடம் பரலோகம். அப்போ ஆண்டவர் அங்கே இருந்து தள்ளிட்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பிடிங்கிட்டார். என்ன வேலை? ஆராதிக்கிற வேலை. அவன் இருந்த இடத்தை விட்டு தள்ளினார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையவும் பிடிங்கிட்டார். கர்த்தர் பிடிங்கிடுவார்ப்பா பெருமைக்கு இடம் கொடுத்தா. வெறும் ஆளாக இருப்பீங்க, வெறும் ஊழியமாக இருக்கும், அதில் அபிஷேகம் இருக்காது, கிருபை இருக்காது. கர்த்தர் கிருபை எடுத்துருவார். சவுலை விட்டு கிருபையை நீக்கிறது போல தாவீதே உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு நீக்க மாட்டேன் என்று வாக்களித்தார். அப்போ ஒருவனை விட்டு கிருபை எடுபடுகிறது,
ஒருவனை விட்டு அபிஷேகம் நீங்குகிறது. அந்த சூழலுக்கு நீங்களும் உங்கள் சபையும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இந்த தூதருக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தார். ஆராதிக்கும் கிருபை கொடுத்திருந்தார். எல்லா தூதர்களும் இவனுக்கு கீழே இருந்தாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவன் இருதயத்தில் ஒன்று வந்துருச்சு. உன் இருதயத்தில் சொன்னாயே. எங்கே பேசுகிறேன்? இருதயத்துக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரியுமா? ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் தெரியாது. மற்ற தூதர்களுக்கு வேணுமானால் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்த ஆண்டவனுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது. எல்லாமே வெளியரங்கமாக தான் இருக்கும். ஆகவே நம்முடைய மனதில், நம்முடைய இதயத்தில் பெருமையான எண்ணங்கள் ஓடக்கூடாது. பெருமைக்குரிய எண்ணங்கள் வந்துடக்கூடாது. வந்துச்சு, கர்த்தருடைய கண்களுக்கு அது தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு? நீ ஆராதிக்கவே வேண்டாம், இறங்கு, நான் வேற ஆளை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். வஸ்தியை தள்ளி எஸ்தரை ஏற்படுத்தினார். அதுபோல தேவன் சில நேரங்களை தள்ளுவார். கிருபையை முதல்ல எடுத்துருவார், அபிஷேகத்தை எடுத்துருவார். அப்புறம் தான் ஊழியத்தை பிடுங்குவார். ஊழியம் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், ஆராதனை இருக்கும், பாட்டு இருக்கும், காணிக்கை இருக்கும். ஆனால் கிருபை இருக்காது, அபிஷேகம் இருக்காது, ஜீவன் இருக்காது. அதனால் இதெல்லாம் இருக்கணுமானால் பெருமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பெருமை யாருடைய சரக்கு? சாத்தானுடைய சரக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எங்கே போயிட்டான் பாருங்க. நானும் கடவுள் ஒன்றியா? நானும் கடவுளை ஒன்று. ஏன்னா எல்லா தூதர்கள் வந்து இவன் சொல்கிறத கேட்குறாங்கல்ல. என்ன பெருமை? அதுக்கு தான் நான் படிச்சு சொல்கிறேன். நம்ம பரலவும் போகணும்ல. நம்ம இங்கே போகணும். ஊழியம்லாம் அப்புறம்ல. ஊழியத்தை ரெண்டாவது வைங்க. முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். பெருமை வராதபடி காப்போம். மாம்சம் வராதபடி காப்போம். பணாசை பொருளாசை வராதபடி காப்போம். முதல்ல அதை செய். செத்தினா திடீர்னு எங்கேயாவது செத்து போயிட்டீங்கன்னா நீ பரவ வரணும். சாசு வேற சிந்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த சிந்தைக்கு இடம் தராத. பிசாசுக்கு இடம் கொண்டாதிருங்கள். அப்போது உன்னதமானவருக்கு ஒப்பாவே. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். சீயோனுக்கு வருவேன். ஆராதனை கூடத்தின் பர்வதம் சொல்வது சீயோன் மலை. சீயோன் மலையிலே 144,000 பேரை கண்டேன் என்று சொல்ல முடியல. அது தேவனையும் தேவனை சார்ந்தவர்களையும் அது மாற்றுகிறது, அது காட்டுகிறது. அப்போ வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் அப்படிலாம் எப்படி எண்ணங்கள் வந்துடக்கூடாதா? ஐயாவே மைக்கு பிடிச்சி பேசுகிறாரு, நாங்களும் முன்னாடி வரணும். வந்துடக்கூடாது அந்த சிந்தை. நீ செத்த தள்ளிடுவார். ஒன்று கொஞ்சம் நஞ்சு நீ அழுது ஜெபமணி கிருபை இருக்கும். கிருபை பிடுங்கிடுவார். அபிஷேகத்தை செஞ்சுடுவார், பிடுங்கிடுவார். அப்படிலாம் ஆசைப்படாத. கர்த்தருக்கு உன்னை எப்படி உயர்த்தணும், எங்கே வைக்கணும்னு ஒரு ஆசை அவருக்குள்ளே இருக்கும். அந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். நீ ஆசைப்படாத, நீ என்ன செய்யாத. அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. வந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை தள்ளிடுவார். இதெல்லாம் தெரியாத அளவுக்கு உங்களை அந்த சிந்தையை உண்டாக்குவான். அதான் பிசாசு. கண்டுபிடிக்க விட மாட்டேன். சாசு தான் இந்த சிந்தையை தருது அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடத்துவான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில் வீட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்களா? இதுதான் பெருமை நாவி. அது உள்ள நமக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னதான் நம்ம ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பெருமைக்குரியவளை மாற்றிடும். அந்த இடத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் உயர்த்துற நேரம் என்ன செய்யட்டு? உயர்த்தட்டு. அவர் எங்கெங்கே உயர்த்தணும், எப்படி உயர்த்தணுமோ உயர்த்திட்டு போட்டு. நாம் அதை விரும்பக்கூடாது, இச்சிக்க கூடாது. அதை இச்சிப்பதும் நாம் விரும்புவதும் பிசாசு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எது அசுத்தாவி எது பரிசுத்தாவின்னு கண்டுபிடிக்க தெரியணும். குருடமாராக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கிடுங்க. அப்போது முதல்ல அவன் எங்கே இருந்தான்? பரலோகத்தில் இருந்தான், தூதனாக இருந்தான். எல்லா தூதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆராதனை வேலை. அப்போ கடவுளை சுற்றி எல்லாரும் வந்து 2 சட்டைகளால் உடலை மூடி 2 சட்டைகளினால் பறந்து சீரைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லாரும் ஆராதிப்பாங்க. பரலோகத்தில் பரலோகமே ஆராதனை கூடமாக தான் இருக்கு. ஒரே துதியின் சத்தம்தான், ஸ்தோத்திரங்களின் சத்தம்தான். கனத்தையும் மகிமையும் புகழையும் செலுத்துகிற இடம் அந்த சீயோன் பர்வதம். அந்த சீயோனிலே தேவன் வாசமாக இருக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தேவன் இருக்கிற இடம் பரலோகம். பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தான் சீயோன். பரலோகம் பெரிய இடம். இப்போ இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் டெல்லின்னு ஒரு இடம் இருக்கா? நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். அப்போ தான் விளங்கும். பரலோகம்னு ஒன்று இருக்குது. அந்த பரலோகத்தில் சீயோன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் தேவன் இருப்பார். இந்தியா பரந்த தேசம். அதில் டெல்லின்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் தலைமை. அங்கே தான் ஆளுகிறவர்கள் இருப்பார்கள், ஆட்சி செய்கிறவர்கள்
இருப்பார்கள். அங்கே இருந்து கொண்டு இந்தியா முழுவதும் என்ன செய்வாங்க? ஆட்சி செய்வார்கள். இதுபோல் பரலோகம் ஒரு பரந்த தேசம். அதில் தேவன் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சியோன். தேவன் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? ஷியோன். அங்கே இருந்து கொண்டு தான் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அழுகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். இதெல்லாம் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வச்சு அப்படி கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் சியோனில் இருந்து கொண்டு தம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். பொதுமக்கள் மத்தியில் தூதர்களை கொண்டு வேலை செய்கிறார். சபைக்குள்ளே தம்முடைய ஆவியானவரை கொண்டு வேலை செய்கிறார். பூமி எங்கும் தேவனால் ஆளப்பட்டு வருகிறது. எந்த அரசாங்கத்துக்கு மேலேயும் தேவன் இருக்கிறார். எந்த ஆட்சியாளர்களுக்கு மேலேயும் தேவன் இருக்கிறார். சபைக்கு மேலேயும் தேவன் இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அந்த தலைக்கு மேலே பிதா இருக்கிறார். என் பிதா எல்லாரிலும் பெரியவர் சொல்லுவார். இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வானத்தில் பூமியில் நடக்கும் காரியம் தான் இது. அப்போ பரலோகத்தில் இருந்த பிசாசு என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். ஏன் பாம்பு உருவத்தில்னா ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது பாம்பு உருவத்தில் போய் தான் என்ன செஞ்சான்? அதனால அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் பாம்பு உருவம். பாம்புக்கு உள்ள பிசாசு இருக்கான். பாம்பு உருவத்துக்குள்ள சாசு இருக்கான். அப்போ அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் பருவத்தில் இருந்தால் அவன் பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால கத்த தள்ளிட்டார். தள்ளின உடனே வானமண்டலங்களில் ஒரு மண்டலத்தில் வந்து உட்காந்துட்டான். அங்கே இருந்து கொண்டு பூமியின் குடிகளை மோசம் போக்கினான். உலகம் முழுவதையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் மறுசிற்பம் என்று சொல்லப்பட்ட சாத்தான். அப்போ வானமண்டலத்தில் இருந்து முழு உலகத்தின் மனித சமுதாயத்தை மோசம் போய்கிட்டே இருக்கான். அரசியல் வந்தது அவனாலே, சினிமா வந்தது அவனாலே, குடிப்பழக்கம் வந்தது அவனாலே, சூதாட்ட பழக்கம் வந்தது அவனாலே, நீதிமன்றங்கள் வந்தது அவனாலே, போலீஸ் ஸ்டேஷன் வந்தது அவனாலே, கோவில்கள் ஆலயங்கள் மசூதிகள் வந்தது அவனாலே, மத மாற்றங்கள் வந்தது அவனாலே, எல்லாம் பிசாசினுடைய கிரியைகள், விளையாட்டுகள் வந்தது அவனாலே. இது அவ்வளோத்தையும் மக்கள் மன்றத்தில் பரப்பி மெய் தேவனுக்கு பக்கம் திரும்ப விடாதபடி, ஜீவ மார்க்கத்தில் நடக்க விடாதபடி இதையெல்லாம் காண்பிச்சு காண்பிச்சு காமிச்சு உலகம் முழுவதையும் மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான். அவன் பிசாசு, அவன் பழைய பாம்பு, அவன் வலு சர்ப்பம். அந்த ஆவிதான் முழு மனித சமுதாயத்தை மோசம் போக்கி கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் காண்பிப்பான். கள்ளர்களாய், பொய்யர்களாய், ஊழல்வாதிகளாய் ஆட்சியாளர்களை மாற்றி அமைப்பது பிசாசு. ஒட்டுமொத்தமாக பிசாசின் கரத்திலிருந்து விடுதலையாக்கணும் மனுஷனை அப்படின்னா அதுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். உலகம் முழுவதும் கொண்டு போகணும். சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரபேறினார், பரிசுத்தாவியை தந்தார், திரும்ப வரப்போகிறார், சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லுகிற சத்தம் சபையிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கணும். சபை தலைவர்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கணும். ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தின் மூலமாய் வெளியரங்கமாக்கி கொண்டே இருக்கணும். அவர் மரணத்தை பரிகரித்தார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். கன்வெர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணியா? அது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்காது. வேறு ஏதாவது ஒரு இயேசுவை பேசு, அந்த குழந்தை இயேசுவை பேசு, அந்த குழந்தை இயேசுவை பெற்ற மாதாவை பேசு, இயேசுவை பின்பற்றின அந்த புனிதர்களை பேசு, சிவத்தியாரை பேசு, அந்தோணியாரை பேசு, அருளானந்தரை பேசு, அந்த ராயப்பரை பேசு, நான் சின்னப்பரை பேசு, முடியப்பரை பேசு, அப்பர் சுந்தரர், இவங்களெல்லாம் என்ன செய்ய பேசு. இப்படியெல்லாம் பேச விட்டுருவான். சித்தர்களை பேசு, முனிவர்களை பேசு, ரிஷிகளை பேசு, மகாரிஷிகளை பேசு, ராமாயணத்தை பேசு, மகாபாரத்தை பேசு, 4 வேதங்களை பேசு. இப்படி உலகத்தில் இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் பேச வச்சுருவான். சாக்ரட்டிஸை பேசு. அடுத்தாள் யாரு? பிளேட்டோ. அடுத்தாள் யாரு? 3 பேருப்பா. அரிஸ்டாட்டில். அப்போ சாக்ரட்டிஸ் ஒரு காலத்தில் வாழ்ந்தவன், பிளேட்டோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவன், அரிஸ்டாட்டில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவன். அவன்கிட்ட படித்தவன் தான் கமாலியல். கமாலியல்கிட்ட படித்தவன் தான் நம்ம பவுல். கமாலியலின் பாதத்தில் படித்தவன் நான் அப்படிமா. இதில் என்னடா பெருமை இருக்குது? எங்களுக்கு ஏது சொன்னீங்கன்னா பெருமை இருக்குது. கமாலியில் பேசுகிற எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது ஒரு பெருமை அந்த காலத்தில். ஏன்னா அவனுக்கு குரு அரிஸ்டாட்டில். கமாலியல் குரு யார்? அரிஸ்டாட்டில் குரு யார்? பிளேட்டோ. பிளேட்டோ குரு யார்? சாக்ரட்டிஸ். இவங்கெல்லாம் யார்? மகா அலெக்சாண்டர் காலத்தில் இருந்த தத்துவ மேதைகள். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்டது. அப்பொழுது பிதாக்களாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு சீசர்களாக இருந்து வெளியே வந்தாங்கன்னா உலகம் முழுவதிலையும் அவர்களுக்கு பெருமை. அதனால தான் பவுல் சொன்னான், நான் கமாலியலின் பாதத்தில் படித்தவன். அது ஒரு பெருமை. ரைட் போட்டோம். அப்போ முதல்ல பிசாசு இருந்தது பர்வத்தில். 2வது பிசாசு இருந்த இடம் வானமண்டலம். இப்போ வானமண்டலத்திலையும் யுத்தம் உண்டாகி அவனையும் அவனுடைய சேனைகளையும் பூமியிலே கீழே தள்ளிட்டாங்க. தள்ளின உடனே எங்கே வந்திருக்கான்? அந்தி கிறிஸ்துக்குள்ள சிங்காசனம் போட்டு உட்காந்துட்டான். உட்காந்து முழு உலகத்தையும் தன்வசப்படுத்திட்டான். அப்போ அடையாளம் அற்புதம் செய்து கள்ளத்துக்குச்சு. ஏன் இவன் மிருகத்தோட ஜாயிண்ட் அடிக்கிறான்?
இவன் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டி உருவத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? பாப்புன்னு சொன்னாலும் சரி, போப்புன்னு சொன்னாலும் சரி, இது ஒரு ஆப்பு. ஆமாம். அப்போ இந்த உருவத்தில் யோவான் தரிசனத்தில் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது கத்தோலிக்க சபையே கிடையாது, பாப்பாண்டவரே கிடைக்க இல்லை. அவங்க இல்லாத காலத்தில், கத்தோலிக்க சபையே உருவாகாத காலத்தில் கத்தருக்கு தெரியும் இப்படி ஒரு சபை உருவாக்கப்பட போகுது. அந்த சபையினுடைய தலைவன் பாப்பாண்டவர் என்று அழைக்கப்படுவான். அவனுடைய தலைமையில் இருக்கிற மக்கள் கோடி கோடி மக்கள். உலக ஜனத்தொகையை கணக்கிட்டால் மெஜாரிட்டி இருக்கிறது கிறிஸ்தவ பெரும்பான்மையான மக்கள். இந்த கிறிஸ்தவ பெரும்பான்மையான மக்களிலும் டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா? கேத்தலிக், சிஎஸ்சின்னு இருக்காது. அவன்லாம் ஜிஎஸ்சின்னு வச்சுருப்பேன். அமெரிக்காக்காரன் ஐரோப்பிய கண்டத்துலாம், ஐரோப்பா கண்டத்தில் வைக்க மாட்டேன். ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்கிற மாதிரி இருக்கும். லுத்தரன் இருந்துச்சு முதல்ல. கேத்தலிக்லேருந்து வெளியே வந்தது லுத்தரன். லுத்தரனுக்கு பிறகு வந்தது பேப்டிஸ்ட். பேப்டிஸ்ட்டுக்கு வெளியே அதுக்கு பிறகு வந்தது மெத்தடிஸ்ட். அதற்கு பிறகு வந்தது லண்டன் மிஷன். அதற்கு பிறகு வந்தது இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு அது சர்ச் ஆஃப் சவுத் இண்டியன், சர்ச் ஆஃப் நார்த் இண்டியன், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ என்று இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து புரிஞ்சா சுத்தாங்கம்னாங்க. என்னாங்க? சுத்தாங்க. அப்படிலாம் இருக்காயான்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் அந்த ஆவிகளின் சாதனைகள், தள்ளப்பட்ட ஆவிகளின் சாதனைகள். இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். சாத்தானுடைய ஆழங்களை அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவு டீப்பாக உலகம் முழுவதிலையும் மோசம் போய்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் கண்களுக்கு அது தெரியணும். கண் திறக்கப்பட்டவருடைய கண்களுக்கு அது தெரியணும். இவ்விதமாக முழு உலகத்தையும் மோசம் போக்குறான். இப்போ வானமண்டலத்தில் இருந்தால், பர்வத்திலிருந்து தள்ளப்பட்டு வானமண்டலம் வந்தால், வானமண்டலத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு வர்றான். இங்கே வர்றான் பூமிக்கு. இங்கே சிங்காசனம் போட்டு உட்கார்றான். 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷம் முடிவில், அந்த 7 வருஷம் முடிவுக்கு முன்னாடி பாதியாக பிரிக்கிறான். அதான் தானியேல் 9:27. அந்த வாரம் பாதி சென்ற பின்பு, வாரம் என்ற கணக்கு தானியேலின் தரிசனத்தில் சொல்லப்பட்ட கணக்கு 7 வருடம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். 70 வார கணக்கை பரலோகம் தானியேலுக்கு சொல்லுது. இந்த 70 வார கணக்கில் 69 வாரம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு முடியும். இதை நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 70வது வாரத்தை பற்றி எழுதிக்கும் தெரியும் பாருங்க. 21லேருந்து வாசிங்க. இந்த உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கும். 1, உலக கண்ணோட்டம், தேவனுடைய உலக கண்ணோட்டம். 3 விஷயங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற வேதாகமத்தில் தேவன் பதிவு செய்திருக்கிறார். 3 விஷயம் முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானது. இப்போ 3 விஷயங்களில் 1 உலக கண்ணோட்டம், தேவனுடைய உலக கண்ணோட்டம், உலகத்தை எப்படி நடத்துவது. 2வது சபையின் கண்ணோட்டம், இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு திருச்சபை. அந்த சபையின் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கார். நம்பர் 3, ஆபிரகாமின் வழிவந்த யூத சமுதாயத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம். இந்த 3 முப்பார்வையில் தான் பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை தந்திருக்கிறார். இதை திருச்சபை தலைவர்கள், சபை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு இந்த அறிவு இருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் ஏசுன்னு பாடிட்டு போனால் போதாது. தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம கையில் இருக்கிற வேதம் 3 கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான கண்ணோட்டம் அது. யாருடைய கண்ணோட்டம்? தேவனுடைய கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இப்படி உலகத்தை நடத்தணும், இப்படி சபையை நடத்தி முடிக்கணும், இப்படி யூத சமுதாயத்தை நடத்தி முடிக்கணும் என்ற முப்பார்வையில் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த 3 கண்ணோட்டத்தில் 3 ஆங்கிளில் தான் நீங்கள் பைபிளை படிக்கணும். நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி உங்கள் விருப்பங்களெல்லாம் வாசிக்கக்கூடாது. இந்த பேசிக் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் வாசிக்கிற வசனத்தில் உலக கண்ணோட்டத்தை எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார், சபையின் கண்ணோட்டத்தை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார். 3வது யூத சமுதாயத்தை பற்றி கொடுத்ததான கண்ணோட்டம், திட்டம். கண்ணோட்டம்னா திட்டம். இதை நீங்கள் விளங்கியிருக்கணும்.
இப்போ நீங்கள் பைபிளை படிக்கும்போது இந்த 3ல் எந்த பார்வையில் கர்த்தர் இந்த பகுதியை தந்திருக்கார் யோசிக்கணும். இது யூத கண்ணோட்டமா, இல்லை உலக மனுஷ கண்ணோட்டமா, இல்லை சபையை குறித்த கண்ணோட்டமா? இது சபையோட இந்த வசனம் ஜாயிண்ட் அடிக்குதான்னு பாரு. இது யூத சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா என்று பாரு, இல்லை உலக மனித சமுதாய கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கா என்று பாரு. இந்த 3 நோக்கங்கள் தேவனுடைய மனதில் இருக்குது. அந்த மனதில் இருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு வேதம் வரையப்பட்டு இருக்கிறது. இந்த வேதம் வாசிக்கிற உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அறிவில் தெளிவு இருக்கணும். அதை 3 விஷயம் சொன்னல, அறிவில் விளங்குவது, ஆவியில் விளங்குவது, அனுபவத்தில் விளங்குவது. இப்படித்தான் வசனங்கள் இருக்குது. அனுபவத்தில் விளங்குறத போய் நீ அதுக்கு முன்னாடி அறிவில் விளங்க முடியாது, ஆவியில் விளங்கி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வசனங்கள் வேதத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தப்படணும். நீயோ எல்லாவற்றிலும் மனதில் தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி, உன் கையில் என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதை நிறைவேற்று. அப்போ பிசாசு வந்து குழப்பிக்கிட்டே இருப்பேன். அதுவா இதுவா, அதுவா இதுவா, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது. நீ ஏமாந்து போகாத, தெளிவார். எல்லாவற்றிலும் உங்கள் மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கி. ரைட். இப்போது 7 ஆண்டு காலம், இந்த 7 ஆண்டு காலத்தை 7 வாரங்களாக குறிக்கப்பட்டிருக்கு. 70 வாரங்களாக குறிக்கப்பட்டதை 69 வாரங்கள் முடிவடைகிறது. எது வரைக்கும்? அந்த வசனத்தை வாசிங்க. 70 வாரங்கள் குறிக்கப்பட்டது. இது உலக கண்ணோட்டம் அல்ல, இது சபையின் கண்ணோட்டம் அல்ல, இது யூத கண்ணோட்டம். இந்த 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் தீர்மானித்து விட்டது என்று கபிரியேல் தானியேல் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே வந்து சொல்லிட்டு போறான். இதை சொன்னது யாரு? தானியேல் தீர்க்கதரிசிக்கு. யார் சொல்றா? கபிரியேல் சொல்றான். அப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் இதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கபிரியேல் தூதன் மூலமாக வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போது அவன் சொல்லிட்டே வர்றான், 70 வாரம் செல்லும். இந்த 70 வாரம் இந்த கணக்கு யாருக்கு செல்லும்? உலகத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு இல்லை, திருச்சபை மக்களுக்கு அல்ல. இது யூதர்களுக்கு மட்டும் குறிக்கப்பட்ட காலம். 70 வாரம் என்று சொல்றான். நான் தொடர்ந்து வாசிங்க. இந்த பாருங்க, தானியேலுடைய காலம் வேறு. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை யோவான் பெற்றுக்கொண்ட போது உள்ள காலம் வேறு. இடைப்பட்ட காலம் எவ்வளவு சொன்னேன்? உடலும் உள்ளமும் நலந்தானா? தானியேலுடைய காலம் வேறு, யோவானுடைய காலம் வேறு. யோவானுடைய காலம் கிபி, தானியேலுடைய காலம் கிமு. இவன் அந்த தரிசனத்தை, அந்த 70 வார கணக்கை பெற்றுக்கொண்ட போது கிமு எத்தனாவது வருஷம் தெரியுமா? 555. 555. இப்போ காலக்கணக்கை நிதானிங்க. இவன் கிபி 96, அது கிமு 555. 555 போடுங்க, கிபி 1 வரைக்கும் ஒரு டைம் போடுங்க. அப்போ 555 தானே. இவனுக்கு ஒரு 96, ஒரு 100 போடுங்க. ஏறக்குறைய கிபி எத்தனை வருஷம்? இது ஒரு 96, அது ஒரு 555. மொத்தம் டோட்டல் 600. ஆமாம். அப்போ 651 வருஷத்துக்கு பின்னாடி இந்த காட்சி காட்டப்படுகிறது. 650 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சி காட்டப்படுகிறது. இப்படி காலக்கணக்கெல்லாம் போடணும். சும்மா பைபிள் படித்தேன், பைபிள் தெரியும், எல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் காலங்களை நிதானியாமல் போகிறது என்ன என்று இயேசு கேட்டார். வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறவர்களாகி நீங்கள் காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? காலக்கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ 650 ஆண்டுகளுக்கு பின்னாடி தேவன் இந்த காட்சி காமிக்கிறார் யோவானுக்கு பத்மத்தீவில். அதுக்கு முன்னாடி தானியேலுக்கு அங்கே காமிக்கிறார். 70 வாரம் யாருக்கு குறிக்கப்படுகிறது? யூதர்களுக்கு. உலக மக்களுக்குரியது அல்ல, திருச்சபைக்குரியது அல்ல. இப்படி பகுத்து போதிக்கணும். 2 தீமோத்தேயு 2:15 என்ன சொல்லியிருப்பாங்க?
2 தீமோத்தேயு 2:15. ம் ம் பாருங்க, வேதம் போதிக்கிற பாஸ்டர்மார்களே உத்தமர்கள் இருக்காங்க. தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிற்கணும்னா நீங்கள் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் பகுத்து போதிக்கிற போதகமாக இருக்கணும். குழப்பமாக போதிக்கக்கூடாது, தெளிவாக போதிக்கணும், தீர்க்கமாக போதிக்கணும், பகுத்து போதிக்கணும். இந்த வசனம் இந்த காலத்துக்குரியது, இந்த வசனம் இந்த காலத்துக்குரியது, இந்த வசனம் சபைக்குரியது, இந்த வசனம் யூத சமுதாயத்துக்குரியது, இந்த வசனம் உலக மக்களுக்குரியது. இப்படி பகுத்து போதிக்க தெரியாதவெல்லாம் பாஸ்டராக இருக்கான். அப்போ அவங்க மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்யும்போது நீங்கள் பகுத்து போதிக்கிற இடத்துக்கு வரணும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா நீ இருந்தினா நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருப்பாய். குழப்பமாக போதிச்சா, பகுத்தறிவே இல்லாமல் நீ போதிச்சினா எந்த வசனத்தை எதில் எடுத்து பேசணும் தெரியாது. இது எந்த காலத்துக்குரியது? இப்போ இந்த வசனத்தை எந்த கண்ணோட்டத்தோட போதிக்கணும்? உலக கண்ணோட்டமா, திருச்சபை கண்ணோட்டமா, யூத கண்ணோட்டமா? இதை பகுத்து எடுக்கணுமே, பகுத்தறிவே இல்லாமல் பேசுகிறாங்க. கூணலானதை செவையாக்குவே அப்படின்னு யோரேஸுக்கு சொன்னால் இந்த கோரேஸுகள் எடுத்துக்கிறது. அவனுக்குரியதை நம்ம எடுக்கக்கூடாது, ஆட்டையப்படக்கூடாது. என்னடா கத்தர் சொன்னார் அப்படின்றேன். கத்தர் சொன்னான்னு சொன்னால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா பெரிய இடம், அதை பிடிச்சி இழுக்கிறேன். இவன் புழுகிற புழுவுக்கு, இவன் விடுற பிராடுக்கு யாரை சொல்கிறான்? கத்தரை சொல்லிடுறேன். அதனால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கிற இடத்துக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் வரணும். கால வித்தியாசங்களை படிக்கணும், இட வித்தியாசங்களை படிக்கணும், தேவனுடைய மனதில் இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சும்மா வந்தபடியெல்லாம் பேசிட்டு போயிடக்கூடாது. இதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம உத்தமர்களாக இருக்க முடியும். வசனத்தை போதிக்கிற விஷயத்தில் உத்தமனாக மாறணும். உத்தமனாக மாறணும்னா வேதாகமத்தை குறித்த ஒரு பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. ரைட். இப்போது கிமு 555 இந்த தானியேல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான் அவன் காலத்தில். அப்போ காபிரியல் வேகமாக ஜெபம் பண்ணுற நேரத்தில் வர்றான். வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். டே, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே கட்டளை வெளிப்பட்டுச்சு, தேவன் என்னை அனுப்பிட்டார், உத்தரவு உனக்கு போட்டாச்சு. இந்த யூதர்களுக்கு, நீ பிறந்திருக்கிற இந்த சமுதாய மக்களுக்கு, இந்த ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு, இந்த ஈசாக்கு யாக்கோபின் வம்சாவளிகளுக்கு கட்டளை வெளிப்பட்டு விட்டது. என்ன? பரலோகம் ஒரு 70 வருஷம் குறிச்சிருக்குப்பா. எதுக்கு 70 வருஷம்? எதுக்கு? யூத சமுதாயம் ரட்சிக்கப்படுறதுக்கு. சொல்லுங்க, எதுக்கு? யூத சமுதாயத்துக்கு ஒரு ரட்சிப்பின் காலத்தை கர்த்தர் குறித்து விட்டார். அது யூதர்களுக்குரிய தனி காலம். இது சபையோடு சேராது, இது உலகத்தின் மக்களோடு சேராது. அப்ப 70 வாரங்கள் என்று சொல்லுகிறார். 70 வாரம் என்று சொல்வது ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்ப 70 நீங்க பெருக்கி பாருங்க. 49 490 490 ஆண்டுகள். ஒரு நாள் ஒரு வருஷம். ஒரு நாள் ஒரு வருஷம். இது பரலோக கண்ணோட்டம், இது தீர்க்க தரிசன கண்ணோட்டம். ஆகவே தேவன் எப்படி கணக்கிடுகிறாரோ அப்படி திருச்சபை தலைவர்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இப்போ 490 ஆண்டுகள். இப்போ 70 வாரம் கொண்ட 490 ஆண்டுகள். 70 வாரம் கொண்ட 490 ஆண்டுகளை 70 வாரம் என்று பரலோகம் கணக்கிடுகிறது. இப்போ அதை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா 62 வாரம் 7 வாரம் என்று கணக்கிடுவார்கள். இந்த 62 + 7 மொத்தம் எத்தனை? 69 வாரங்கள் செல்லும். அது முடியும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற காலமும் இந்த 69 வாரங்கள் முடிவடையும் நேரமும் ஒன்றாயிருக்கும். அதை பற்றி காபிரியல் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 69 வாரங்கள் முடிவடையும் போது மேசியா என்ன செய்யப்படுவார்? அப்போ சிலுவை மரணம் சர்வதேச மனித சமுதாயத்துக்காக மரிக்கிறது. இதெல்லாம் தனி கண்ணோட்டம், சபை கண்ணோட்டத்தில் வந்துடும், உலக மக்கள் கண்ணோட்டத்தில் வந்துடும். இப்போ யூதர்களுக்கு உரிய கண்ணோட்டத்தில் அது வராது. அப்போ 69 வாரங்கள் முடிவடைந்து விட்டது மேசியா சங்கரிக்கப்பட்ட போது. மீதி எத்தனை வாரம்? 62 + 7 69 வாரம் முடிஞ்சிருச்சு. 69 வாரம் முடியும் போது மேசியா என்ன செய்யப்படுகிறார்? சங்கரிக்கப்படுகிறார். இப்படி வேதத்தை படித்து அவங்க சிலுவையில் தூக்கி அரைச்சிட்டாங்களே இயேசுவை.
மேசியா சங்கரிக்கப்படுவார் சொல்லியிருக்க, 70 வாரம் போடப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி எவனா சிந்திக்கிறானையா? பைபிளை கையில் வச்சிருக்காயா? அவன் பொழப்பத்தான் பார்க்குறேன். தேவனை பற்றி சிந்தனையே கிடையாது, பரலோகத்தை பற்றி சிந்தனை கிடையாது. இப்போ 69 வாரங்கள் முடிந்த உடனே ரட்சகர் இயேசு சிலுவையில் அறியப்படுகிறார், மேசியா சங்கரிக்கப்படுகிறார். மீதி எவ்வளவு? ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்களும். தீர்க்கதரிசன கண்ணோட்டத்தில் எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்போ அந்தி கிறிஸ்துக்குள்ளே பிசாசு வானமண்டலத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு சிங்காசனம் போட்டு இங்கே உட்கார்ந்து தன் பலத்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பான். அவனுக்கு ஆசையே என்ன தெரியுமா? சர்வதேச மனித சமுதாயம் தனக்கு முன்னாடி என்ன செய்யணும்? விழுந்து பணிந்து கொள்ளணும். இயேசு நேரத்தையே அந்த ஆசையை வெளிப்படுத்தினேன். நீர் என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், இந்த சர்வதேச மகிமையை உமக்கு தருவேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஆசை. மனுஷனாக பிறந்தவன் பூரா தனக்கு முன்னாடி வந்து முழங்கால் போடணும், தனக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும்? வேண்டுதல் பண்ணணும். அதனால தான் கோயில்களெல்லாம் உண்டாக்குனது பிசாசு. அது இந்துக்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அது யூதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆலயங்களை உண்டு பண்ணி வழிபாடு எல்லாம் பிசாசு. அவனை வழிபடணும். ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை வழிபடக்கூடாது. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் கிறிஸ்துவுக்கு. இவன் என்ன பண்ணுவான்னா சிலைகளை உண்டு பண்ணிடுவான், படங்களை உண்டு பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி நின்று வழிபாடு அப்படிப்பான். அப்போ அதுக்கு முன்னாடி நின்று வழிபாடு நடத்தும் போது அதை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்கே இருப்பது கர்த்தர் அல்ல. 1 கொரிந்தியர் 10:20 சொல்ல, அங்கியாடிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் தான். உலகம் முழுவதும் மோசம் போக்குகிறவன் வழிபாட்டின் மூலமாக. அவனுக்கு அல்ல படைக்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிடாதீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்டு கொடுக்குறான், என் பக்கத்து வீடு கொடுக்குது, என் மூதேவி, அவன் போகிற இடத்துக்கு நீனும் போயிடுவேன். அவன் போகிறதே நரகம், நீனும் சேர்ந்து போயிடுவேன். அவன் படைக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்ல, இயேசு தான் முக்கியம். உன் ஊர், உன் ஜாதி முக்கியம் இல்லை, உன் பக்கத்து வீட்டுக்காரி அன்பு முக்கியம் இல்லை. எது முக்கியம்? சத்தியம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். செத்தின நடந்து போயிடாத. இப்படி சொல்லிக் கொடுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்களும் போய் பேசுங்க. அடிச்சா வாங்கிக்கிறங்க, பரட்டலன்னா ஓடுங்க. தூசியை உதறி விட்டு ஓடுங்க தானே சொன்னார் சாமி. நம்ம சாமி நம்ம சாமி தான் கன்னிச்சாமி. என்ன சாமி? கன்னிச்சாமி. அது ஒரு ஆவி, அது ஒரு வஞ்சக ஆவி, முழு உலகத்தையும் மோசம் போக்கும் ஆவி. அப்போ நாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அந்த மக்களை பிரைன் வாஷ் பண்ணிடும். சத்தியத்தை விட்டு விலக்கி, தேவனை விட்டு விலக்கி, மெய் தெய்வ வழிபாட்டை விட்டு விலக்கி அவங்களை மோசம் போக்குகிற பிசாசானவன் காலாகாலங்களாய் ஆதாம் ஏவாளுடைய காலம் தொடங்கி இதுவரைக்கும் இந்த மனித சமூகத்தை, அவர்கள் மூலமாய் வெளிப்பட்ட மனித சமுதாயத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிற தீய சக்தி, பொல்லாத ஆவி, பழைய பாம்பு, வலு சர்ப்பம், இது பரலோகத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்டது. வானமண்டலத்தில் தங்கியிருந்து மனுஷர்களை மோசம் போக்கி கொண்டிருந்தது. இப்போ அந்த இடத்துக்கும் ஆபத்து வந்து விட்டது. மைக்கேல் வானத்திலே யுத்தத்தை தொடங்குகிறான். யுத்தம் உண்டாகிறது. சர்ப்பமும் அவனுடைய சேனைகளும் பூமியிலே விழ தள்ளப்படுகிறது. தள்ளப்பட்ட கூட்டம் இப்பொழுது இங்கே வந்து குடியிருக்க போகுது. இன்னும் இந்த யுத்தம் நடக்கலையா? இனிமே தான் நடக்க போகுது. மைக்கேலுக்கும் சர்ப்பத்துக்கும் நடக்க போகுது. அப்போ தள்ளப்படும் போது சர்வதேச தலைவன் அந்தி கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிப்பான். அவனும் அங்கே வந்து தங்குவான். உலக மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் தொகையை கையில் வைத்திருக்கிற கூட்டம் கத்தோலிக்க கூட்டம். ஏன் ஆட்டுக்குட்டி சாயலில் இருக்குன்னா, கிறிஸ்தவ கூட்டத்தை ஆட்டுக்குட்டி போல தான் காட்டப்படும். கிறிஸ்தவ கூட்டம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக தான் காட்டுவாங்க. ஏன்னா எல்லாரும் கிறிஸ்தவனா ஆட்டுக்குட்டி மாதிரி தான் காட்டுவாங்க. அதனால தான் இது ஆட்டுக்குட்டி சாயலில் இருக்குது. இவன் செய்கிற கிரியைகள் ஒன்று தீர்க்க தரிசனம். மக்கள்கிட்ட பாப்பாண்டர் உத்தரவு போட்டால் முழு உலகத்தும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியக்காரர்கள் அவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்சவழியும் இல்லாதவன், ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவன், அது நாங்களே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தான் உலகத்திலே பெரியவர்கள். அந்த இடத்துக்கு போனால் பாப்பாண்டவர் தான் முழு உலக கிறிஸ்தவர்களுக்கு கையை வைத்து நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அவருடைய கை அப்படி உயர்ந்து நிற்கும். அவங்க திருமணமாகாதவர்கள், ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர்கள், இறப்பும் பிறப்பும் எழுதப்படாதவர்கள். இப்படி ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். திருச்சபையின் தலைவர்களாக இருக்கிறவர்கள் நாங்கள். ஆகவே கிறிஸ்தவ கூட்டத்துக்கே நாங்கள் தான் யார்? தலைவர்கள் என்று சொல்கிறவங்க. அப்போ அவங்க பேசினால் அரசாங்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த அரசாங்கத்தோடு, அந்தி கிறிஸ்துடைய அரசாங்க கவர்மெண்ட்டோடு இவங்க இணைந்து கொள்வாங்க. முழு கிறிஸ்தவமும் இவனை ஏற்றுக்கொள்ளும்.
ஆனால் ஒரிஜினல் மன திருமண கூட்டம் இருக்கு பத்தியா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், இது ஜாயிண்ட் அடிக்காது. இதுதான் அந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். பிள்ளை பெற்ற உடனே பிள்ளை மேலே போயிடுச்சு. இது எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை, கைவிடப்பட்ட திருச்சபை இந்த ஸ்திரீ. இவன் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அப்போ ஓடி போகும்போது இவன் ஆட்சி பீடத்துக்கு வந்துடுவான். சாத்தான் அவனுக்குள்ளே வந்து குடியிருப்பான். இந்த கத்தோலிக்க சமுதாயத்தில் அன்னைக்கு எந்த பாப்பாண்டவர் அவர் இப்போ இருக்கிற சொல்லிடாதிய. அந்த கிறிஸ்துடைய ஆட்சியின் காலத்தில் யார் பாப்பாண்டவராக வருகிறார்களோ அவர்கள் இந்த சர்வதேச கவர்மெண்ட்டோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இவங்க தான் தலைவர்கள். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இவங்க தான் தலைவர்கள். அப்போது இவனை தான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி, இவன் வேறொரு மிருகம். இவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான், கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தலைவனாக இருப்பான். ஆனால் சர்வதேச தலைவர் கவர்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிறவனுக்கு இவன் அனுகூலமாக இருப்பான். அவன் தான் அந்த சிலைகளை செய்ய சொல்கிறது. சிலையெல்லாம் ரோபோ. ஏன்னா இப்போ உண்டாக்குன சிலை ஒன்றுமே பேசாது. ஆனால் இவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது சிலைகள் பேசும். என்னப்பா? செய்தி வாசிக்குது. அப்போது இந்த சிலைகள் எல்லாம் வைக்கப்படும். ஆனால் இந்த சிலை இவனை மாதிரி வச்சுப்படும். இது இப்படிப்பட்ட உருவத்தில் இல்லை, சர்வதேச தலைவர். இவன் எப்படி இப்போ எம்ஜிஆர் சிலை, சிவாஜி சிலை, கருணாநிதி சிலை, அம்பேத்கர் சிலை வச்சுருக்காங்களா இல்லையா? உருவ அமைப்புகள் சர்வதேச தலைவரை போல இருக்கும். ரோபோன்னு சொல்கிற காரணம், அன்னைக்கு சர்வதேச தலைவரை போல முழு உலகத்திலையும் சிலைகள் ஸ்தாபிக்கப்படும். அந்த சிலைகள் பேசும் சக்தி உடையவளாக இருக்கும். அதை அடையாளப்படுத்துவது தான் ரோபோ மாதிரி போட்டிருக்காங்க. பேசும் சிலைகள். இது நடக்கும். இது என்ன செய்யும்? நடக்கும். இதெல்லாம் இப்போவே செய்யுது, இப்போவே அடையாளமாக செய்யுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் உளவுத்துறையாக செயல்படும். எவன் கிறிஸ்தவனாக இருக்கான், இது சர்வதேச தலைவர்களுக்கு சிலை செய்யாமல் இருக்கான், வழிபாடு நடத்தாமல் இருக்கானோ அவனையெல்லாம் ரூட் எடுத்து போட்டு தொலைச்சு கவர்மெண்ட்டு அங்கேருந்து பட்டம் அனுப்புவான். ஓ 626 முத்திரை குத்திருக்காங்களா? பொதுமக்கள் வலது கையில் குத்திருக்கானா, நெத்தியில் குத்திருக்கானா? அப்போ கவர்மெண்ட் இப்போ ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி, ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி, எலெக்ஷன் கார்டு கொடுக்குற மாதிரி இந்த 666 நம்பரை கொடுக்கும் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது. அப்போது இது வலது கைகளிலாவது நெற்றியிலாவது என்ன செய்யணும்? தரிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இது உளவுத்துறை மாதிரி செயல்பட்டு அந்த ஆட்களை பூரா ரெக்கார்ட் பண்ணி போட்டு தள்ளிடும். கொலை செய்யத்தக்கதாக இந்த சிலைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இந்த கள்ள தீர்க்கதரிசியும் நிறைய அற்புதங்களை செய்வான். அப்போ மக்கள் எல்லோரும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? கிறிஸ்தவ மக்கள் நம்ம தலைவரை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதமாக நடக்குது பாரு. அப்போ அரசாங்கத்துக்கு அனுகூலமாக இவன் அற்புத அடையாளங்களை செய்வான். எல்லாம் அற்புதமாக தான் இருக்கும். அப்போ கிறிஸ்தவ மக்கள் அப்படி நம்புவாங்க, இந்த அற்புதம் நடக்குது பாரு, கடவுள் இல்லாட்டா நடக்குமா அப்படின்னு உலக மக்கள் எல்லாரையும் மோசம் போக்கும் கள்ள தீர்க்கதரிசி. இப்போ அந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சியின் காலத்தில் 626 முத்திரை தரிக்கிறவங்க மட்டும்தான் வாழ முடியும். மற்றவங்களாம் செத்து போவாங்க. என்ன ஆவாங்க? செத்து போவாங்க. பட்டினி கிடந்தே செத்து போவாங்க. கண்டுபிடிக்கப்பட்டால் போலீஸோ உளவுத்துறையோ கண்டுபிடிச்சி தான் சுடு தள்ளிடுவான், ஜெயிலில் போட்டு வேதனைப்படுத்துவான், வாதிப்பான். இப்படியெல்லாம் அந்திகிறிஸ்து ஆட்சியின் காலத்தில் இருக்கிற இந்த மக்கள், இந்த கைவிடப்பட்ட திருச்சபை மக்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். கடையில் போய் ஒன்று வாங்க முடியாது, ஒரு வியாபாரம் பண்ணி தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் பார்க்க முடியாது, ஒரு பொருள் வாங்க முடியாது, விற்க முடியாது, வாங்கவும் முடியாது. எல்லாருக்கும் இந்த 666 நம்பர் கையில் வலது கையில் நெத்தியில் போட்டிருந்தா அவன் கடையில் போய் ஏறி நின்ன உடனே கடையில் காமிச்சிடும். இந்த நம்பர் அது என்ன செய்யும்? காமிச்சிடும். அந்த நம்பர் இருந்தால் கொள்ளவும் விற்கவும் முடியும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வாங்கவும் முடியும், விற்க முடியும். இந்த நம்பர் இல்லாதவன் அந்த தொழில் செய்ய முடியாது. அந்த நம்பர் இல்லாதவன் பொருள் வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் நம்பர் இருக்கணும். பெரியோர் சிறியோர் ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த 666 நம்பர் இல்லாமல், ஆதார் கார்டு இல்லாமல், பான் கார்டு இல்லாமல், எலெக்ஷன் கார்டு இல்லாமல், ஓட்டர் ஐடியா, ரேஷன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, ஆதார் கார்டு இப்படி கொடுத்துருக்காங்க பற்றியில் அரசாங்கத்திலேருந்து. இது மாதிரி இவன் காலத்தில் அவன் ஒன்று கொடுப்பான், நம்பர் கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? நம்பர். அந்த நம்பருக்கு உட்படுத்தப்பட்ட மக்களை பூரா கணக்கு எடுத்துருவான், ஃபிங்கர் ஸ்ட்ரிப்பில் வச்சுருப்பான். நம்ம அட்ரஸ் ஃபுல்லாக அவனுக்கு தட்டி விட்டோன்னே வந்துடும். கம்ப்யூட்டர் தான் அவன். இவன் மூளை வந்து என்னது? கம்ப்யூட்டர் மூளை. தட்டி விட்ட உடனே கம்ப்யூட்டரில் தெரியும். இது மாதிரி அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியின் காலம் இருக்கும். கைவிடப்பட்ட திருச்சபை கடுமையாக கொடுமையாக பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் பொழுது இந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அதை வாசிப்பா 12ஆம் அதிகாரத்தில் 13 முதல்.
ஆண் பிள்ளையை பெற்ற இந்த ஸ்திரீயை, கைவிடப்பட்ட சபையை துன்பப்படுத்தும். இந்த 7 வருஷத்தில் கடுமையான உபத்திரவத்தை சந்திக்கும் கைவிடப்பட்ட சபை. சாப்பாடு கிடைக்காது, குடும்பத்தோடு வாழ முடியாது, வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது. 626 முத்திரை குத்துனா ஆண்டவர் ஆப்படிப்பார். 626 முத்திரை குத்தலை அப்படின்னா பூமியில் இவன் ஆப்படிப்பான். எப்படி வாழ்வ? இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் வரப்போகுது. இவைகளுக்கெல்லாம் திருச்சபை தப்பணும், கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையில் நீங்கள் நாங்களும் அங்கமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், ஓடுறா, வனாந்தரத்துக்கு ஓடுறா. வனாந்தரம்னா என்ன? உலக பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல கிடைக்காம இருக்கிறது, ஆவிக்குரிய பஞ்சம். ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்ய முடியாது, ஒரு போதகர் இருக்க மாட்டார், ஒரு சபை ஐக்கியம் இருக்காது, சபையில் அனுபவித்த அந்த கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க முடியாது, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுனதெல்லாம் அப்போ செய்ய முடியாது. ஆகவே அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியின் காலத்துக்கு இப்போவே திருச்சபை என்ன செய்யப்படுகிறது? ஆயத்தப்படுத்து. இப்போ யாரும் ஆவியில் நிரம்புறது இல்லை. நிறைய பேர் எல்லாம் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறேன். யாருடைய வருகைக்கு? இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தப்படவில்லை. இப்போவே ஜெபம் பண்ணுறதுலாம் குறைஞ்சி போச்சு, வேத வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு, அதிகாலை நேரத்தில் தேவனை தேடுகிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் இப்போ ஆயத்தப்பட்டாங்க இவனை பார்க்குறதுக்கு. இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. இது எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தார். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவார். அதனால் கைவிடப்பட்ட திருச்சபை கடந்து போகும். அடுத்து வாசிமா. விலகி ம் 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 பற்றியில் அந்த பொம்பளைக்கு 2 சிறகு கொடுத்துருக்கு, 2 ரெக்கை, பறந்து போகிறாள். எதுக்கு? அவளுக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் வனாந்திரம். வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம், ஆகாரம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கக்கூடாத பஞ்சமும் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா சபை போயிடுச்சே, போதகர்கள்லாம் போயிட்டாங்களே. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு சபை ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றத்தில் கொண்டு போகிற இல்லை. அதுதான் வனாந்திரம். அப்படிப்பட்ட இடத்திற்கு சபை போகுது. இந்த ஸ்திரீ ஒரு சபையின் அடையாளம், கைவிடப்பட்ட சபையின் அடையாளம். பஞ்சத்தை சந்திக்கிறாள், வனாந்தரத்திலே போய் குடியிருக்க போறா. இந்த வனாந்தரத்துக்கு பறந்து போகிறாள். அவள் பறந்து போகும்படி 2 பெருங்கழுகின் செட்டை கொடுக்கப்பட்டது. ஒரு செட்டை அந்த காலத்தில் ஜெபம், என்னது அந்த காலத்தில் ஒரு ஜெபம், துதி ஆராதனையோடு கூடிய பிரேயர் ஒரு செட்டை. இன்னொரு செட்டை ஃபெய்த், இன்னொரு செட்டை விசுவாசம், விசுவாசமும் துதி ஆராதனையோடு கூடிய ஜெபம். இது 2 வச்சு தான் ஆவிக்குரிய ஜீவனை காக்க முடியும். ஆனால் உலகத்தில் அந்திகிறிஸ்து வாழ விடுவானா? காலங்களும் காலமும் அரைக்காலமும் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதையிலே கைவிடப்பட்ட சபை போகும். எத்தனை வருஷம்? 7 வருஷம் அந்திகிறிஸ்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டது. தானியேல் 9:27 வாசிக்கிறோம். 70 வாரம் யூத கண்ணோட்டத்தில் தரப்பட்டது. 69 வாரம் முடிந்தது இயேசு கிறிஸ்து மரித்ததோடு. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறி போனார், பரிசுத்தாவி அனுப்பினார், சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஏறக்குறைய 96வது ஆண்டு கிபியிலே இந்த தரிசனங்கள் தரப்படுகிறது யோவானுக்கு. அப்போ 69 வாரம் முடிஞ்சு இயேசுனார் மரிச்சையில் வருது. இப்போ கணக்கு பட்டா 2023 இயேசுனார் மரிச்சதிலிருந்து 33 இயேசு மரித்து விட்டார். எப்பொழுது மரித்தார்? கிபி 33. இப்போ வருஷம் எத்தனை? 2023. இத்தனை வருஷங்கள் ஓடிருச்சு. இன்னும் அந்த 70வது வாரம் தொடங்கவில்லை. இன்னும் 70வது வாரம் தொடங்கவில்லை. 69 வாரம் முடிந்தது, இயேசு மரித்து விட்டார். அதுக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறி போனார், பரிசுத்தாவி தந்தார், சபை உண்டாகிவிட்டது. ஆனால் இன்னும் அந்த 70வது வாரம் தொடங்கலை. அப்போ இந்த 2023 வருஷம் எதை கொடுத்தது காட்டுது? கிருபையின் காலம், திருச்சபையின் காலம், சுவிசேஷத்தின் காலம், சபையின் காலம். இந்த வருஷத்தை பற்றி யூதர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 70 வாரம் தான். அதனால தான் கேட்டாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை தருவீர், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு எண்ணத்தை தருவீர். பிச்சை எடுங்கடா ரோட்டில் போய். யாரில் விட சொல்லுது? கிறுக்கு பயிலு. விட்டோமே எங்களுக்கு எண்ணத்தை தருவீர். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற பயில்கவிங்க. இவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாம் சுவிசேஷகர்கள், இவங்க எல்லாம் மேய்ப்பர்கள், போதகர்கள். கிறுக்கோடி பயிலு. என்னத்தை தருவேன், என்னத்தை தருவேன்? சாகருக்கு முன்னாடி கேட்டாங்க. 100 எத்தனையா கிடைக்கும்டா, போங்கடா. எவ்வளவு? 100 எத்தனையா தருவேன், போ. அப்புறம் அவர் மறிச்சிட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்துட்டார்.
எந்திரிச்சு பரலோகம் போகிறாரு, ஒளிமலையில் நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், சுற்றி நிற்கிறாங்க. சுற்றி நிற்கும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு எப்போ அமைச்சர் பதவி தருவீர்? நீர் எப்போ ராஜாவா வந்து உட்கார போறீர்? எங்களுக்கு அமைச்சர் பதவி, ஆளுகையில் பங்கு எப்போ கிடைக்கும்? நாங்கள் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது, பதவிக்கு வர்றது, எங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்போ வரும்? இக்காலத்தில் அவனுடைய ராஜ்யத்தை தருவீர். உடனே அவர் சொன்னார், இவங்க திருந்தவே மாட்டாங்க, இவங்க கையில் சபையை கொடுத்துட்டு போகிறோமே, இவங்க கையில் சுவிசேஷ தீபத்தை கொடுத்துட்டு போகிறோமே, திருக்கோலி பயிலுக. இவங்க சிந்தனையே வேறையா, அவர் சிந்தனை வேற. இக்காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தருவீர். இந்த காலங்களை வேலைகளை அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. இது பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கு. யாருடைய ஆதீனம்? அதனால் இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கடா, நீங்கள் எருசலேம் போங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போய் பரிசுத்தாய் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை நிரப்புவார். உங்களுடைய பலவீனங்கள் நேரங்களில் அவர் பலப்படுத்துவார். நீங்கள் உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, எனக்கு சாட்சியில் இருப்பீங்க. அதை செய்யுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டார். இவங்க பொசுக்கள் மூஞ்சியெல்லாம் தொங்கியிருக்கும் பாருங்க. என்னடா அதை தருவார் இதை தருவார், அவர் பேரை சொல்லி நம்ம இப்படிலாம் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் ஊழல் பண்ணடா, கொஞ்சம் சம்பளம் வாங்கலாம், கிம்பளமும் நாங்களாம் மண்ணெளி போட்டு போகிறாரடா. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அதிசயத்தை பார்க்குறாங்க, இப்படி சொல்லிவிட்டு போயிட்டாரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் வந்தான், என்ன நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அதுதான் 70வது வாரம் துவங்க போகுது. இப்போ இருக்கிற வாரத்துக்கு என்ன அது கணக்கே இல்லை. இது சபையின் கண்ணோட்டம், இது யூத கண்ணோட்டம் அல்ல. 69 வாரங்கள் முடிந்தது. 70வது வாரம் எப்பொழுது துவங்கும்? அதைத்தான் கேட்குறாங்க. இக்காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்? 70வது வாரம் எப்பொழுது துவங்கும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வரும் நாளையும் நாளிகையும் நீ அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ அது கிடைக்காதா? இவங்க ஒரு அழைப்பு எடுத்தவங்க தெரியுறாங்கய்யா. அழைப்பு என்ன இவங்களுக்கு? அழைப்பு என்ன? அப்போஸ்தல அழைப்பு இல்லையா? பெரிய பெரிய திருச்சபைகளுக்கு தலைவராக தகப்பனாக உயர்த்தப்படுவதற்காக நம்ம கர்த்தர் அழைத்தார். என்ன தருவீர்? எப்போ எங்களை உயர்த்துவீர்? நாசமாக போறாங்க. அழைப்பு விசேஷண்டா. உன்னை பல திருச்சபைகளுக்கு கோடி கோடி மக்களுக்கு தகப்பன உயர்த்துவது உன்னுடைய அழைப்பு. பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே நீ பயன்படுவது தெய்வீக அழைப்பு. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை மரணமே உன் கூறு எங்கே என்று முழக்கமிட வைக்கக்கூடிய அழைப்பு உன்னுடைய அழைப்பு. பாதாளத்தை ஜெயிக்கிற அழைப்பு உன்னுடைய அழைப்பு. ஜீவனற்ற ஆன்மாக்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பது உன்னுடைய அழைப்பு. சுவிசேஷ தீபத்தை தேசம் முழுவதும் உயர்த்தி பிடிப்பது உன்னுடைய அழைப்பு. எதற்காக அழைக்கப்பட்டாய்? சொல்றதுக்கு கேட்கிறேன். மன திருப்புகளே, அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு. இவன் புத்தி ஈரத்தனமாவே போகுது. திருந்துவாங்களா? திருந்த மாட்டாங்க. திரும்ப அவரு சாகருக்கு முன்னாடியும் கேட்குறாங்க, செத்து எந்திரிச்சு வந்து நிற்கிறாரு, அப்பவும் கேட்குறேன். இவன் கேட்கலாம், ஆண்டவரே எப்படி மரித்தீர், அந்த மரண வேதனைகள் எப்படி அனுபவித்தீர்கள் சொல்லித்தரோம், நாங்களும் அந்த பாதையில் வரணும். நீர் எப்படி ரத்தம் சிந்தி சிறுவில் மறிச்சு, அதுபோல் நாங்களும் ரத்தம் சிந்தி மறிக்கணும். கேட்க வேண்டியதானே? இவங்களுக்கு சுரண்ட புத்தி. ஆனால் அழைப்பு மட்டும் இவங்களுக்கு பெருசு. கர்த்தர் பெரிய திட்டத்துக்குள்ள வச்சிருக்காரு. இவங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய கண்ணே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் எதை தருவாங்களா? அங்கே போகிறேன், அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணான், பாட்டு படிக்கிறான், ஜெபம் பண்ணுறான். ஜெபம் முடிச்ச உடனே ஒரு சாயா கொடுக்குறாங்க, அவன் மூஞ்சி தொங்கி போகுது. என்னங்களே, உங்களை அழைச்சது எவ்வளோ பெரிய அழைப்பில். என்ன சாயாவுக்கு அழைப்பா? இல்லை அவள் கொடுக்குற ஸ்நாக்ஸுக்கு அழைப்பா? என்ன அவங்க கொடுத்துருவாங்க, நமக்கு சமைச்சு போட்டுருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்களா? மிஞ்சி போனால் 500 ரூபா கொடுப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவேன்? அதுக்காக நீ அழைக்கப்பட்ட உன்னுடைய அழைப்பு எவ்வளோ மேன்மையானது. எஸ்ஸரை பார்த்து முருகாய் சொல்கிறான், எஸ்ஸரே உனக்கு வாழ்வு வந்தது எதற்கு? இந்த வாழ்க்கையை தருவதற்கு அல்ல. தேவன் உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்தது. முழு தேசமும் ரட்சிக்கப்படணும், ஆமான் கையிலிருந்து விடுவிக்கப்படணும். அதுக்கு தான் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்க, இந்த அழைப்பில் வச்சிருக்க. யாருக்கு தெரியும் உன்னுடைய அழைப்பு? யோனாவை போல போய் கொண்டிருக்கான் அனைவரும் பேர். ஆண்டவர் ஒரு பாதையில் நடத்தணும்னு சொன்னா அவன் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கான். யோனாவை போல வழி தப்பி போறாயா நிறைய ஊழியக்காரன். அதுவா அழைப்பு? நினைவே பட்டணம் போவதல்லவா அழைப்பு? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கு மேலானவர்கள் மனம் திரும்பும்படியாக காத்திருக்கிறார்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரும்படியாக காத்திருக்கிறார்களே. அதற்காக அல்லவா யோனாவே உன்னை அழைத்தார். நீ தடம் புரண்டு போகிறாயே, தடம் மாறி போகிறாயே, மனம் திரும்பு, தேவனுக்குள்ள சரியா நடந்துக்குவா. அப்படி தன்னை திரும்ப ஒப்பு கொடுத்த போது அவனுடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையானது. ஆனால் அவனுக்கு அதை ஏற்க முடியல. திருந்த மாட்டான மாலு. யாரு மனம் திரும்பிடுச்சிய? எனக்கு அங்கே ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? எனக்கு சேர் போடுறாங்களா? நான் என்னை முன்னாடி உட்கார வைக்கிறாங்களா? எனக்கு மைக்கு தராங்களா? அதெல்லாம் இல்லாமல் அது என்ன? இவன் புத்தி இப்படி தான் போகுது. ஏன்னா ஒன்று கொண்டு செய்கிற காரியம் பெரிய காரியம் இல்லை, பெரிய பிளான்ல.
சாதாரண அழைப்பாளே, எவ்வளோ பெரிய மேன்மையான அழைப்பு. நீ அப்படிப்பட்ட அழைப்புக்கு சொந்தக்காரன். அந்த அழைப்பின் பாதையில் ஓட வேண்டியவன். நீ மாறுபட்ட பாதையை தெரிந்து கொண்டு ஓடுவது சிறப்பா? யோனாவை போல போனாயோ நீயும்? உன் அழைப்பு உனக்கே தெரியவில்லையே. நீ எவ்வளவு மேன்மையான அழைப்புக்குள்ளே அழைக்கப்பட்டு இருக்கிறாய். லட்சம் ஜனங்கள் உன் மூலமாய் மணந்து போவாள் என்று உன்னால நம்ப முடியல. சாசு டைவர்ட் பண்றான். இல்ல, லட்சக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யமாக மாற்றப்பட போகிற தெய்வீக அழைப்பு உன் மேல இருக்கு. 2000 பேர் ஜெபம் பண்ணிருக்காங்க எனக்கு பாளையங்கோட்டையில். என்னடா வேடு மேலே மாறுது, ஸ்டெடிக்கு பதிலாக பிளாஸ் ஆகுது வேடு அப்படின்னா, 2000 பேர் பாளையங்கோட்டையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே அந்த போதகரை கையில் எடுங்க. எங்கள் மத்தியில் வரும்போது அது என்ன, ஓ மத்தியில் வரும்போது இங்கேயே கத்தர் கையில் எடுப்பார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 பேர் ஜெபிச்சுட்டு இருக்காயா. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறாரு பாளையங்கோட்டை ராஜேந்திரன் மையன். ஐயா எத்தனை மணிக்கு வருவிய? வந்துருங்க ஐயா. எங்கள்கிட்ட தங்கியிருப்பீங்களா? வேற எங்கேயும் தங்க போயிடுவேன். உன்கிட்ட தான் தங்கியிருப்பேன். ஐயா நான் சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்க செய்யணும், நீ என்ன கொடுக்குறியோ அதை சாப்பிடுவேன். உடனே ஒரு தெய்வீக சிரிப்பு. அவர் சிரிக்கிறார். நாங்களே எங்கள் வீட்லேயே ஆயத்தம் பண்ணிடுறையா, என்ன வேணாலும் செய், எதை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம், எதை தந்தாலும் சாப்பிடுவோம். அதனால் 2000 மெம்பர்ஸ் ப்ரேயரில் நிற்கிறாங்க. அவங்க மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கர்த்தருடைய கிருபை இங்கே இறங்கும், கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிப்படும். அதனால் அவங்களுக்கு மட்டும் போகக்கூடாது, நமக்கும் வேணும்ல. அதில் ஒரு சின்ன சுயம் நடந்தேன். நம்ம தான் திருந்த மாட்டோமே. நம்ம எங்கே திருந்த போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கவனிங்க, இனிமேல் சம்பவிக்க போகிறவர்களை எழுது என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். அப்போ அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலம், இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலம் 626 முத்திரை குத்துறது, அந்த சிலைகள் எல்லாம் பேசும் சிலைகளாக மாறுவது, இந்த பாப்பாண்டவர் திருச்சபையை கையில் வைத்துக்கொண்டு இவர் அடையாள அற்புதங்களை செய்து கோடி கோடி மக்களை இந்த அந்திகிறிஸ்த கவர்மெண்ட்டோட இணைப்பது. இது 2வது மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. முதல் மிருகம் இந்த இங்கே போடப்பட்ட மிருகம், அதை பலப்படுத்துறது சர்ப்பம். அதுக்குள்ளே சிங்காசனம் போட்டு உட்காருவது சர்ப்பம். அப்போ 7 ஆண்டுகள் யூதர்களுக்காக குறிக்கப்பட்டது. 62+7 மேசியா சங்கரிக்கப்படுகிறார். 69 வாரங்கள் முடிவடையும் என்று கபிரியல் சொன்னான். அது நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் 1 வாரம் என்று சொன்னானே, 70வது வாரம், அது இன்னும் துவங்கவே இல்லை. யூத கண்ணோட்டத்தில் தான் அது நிறைவேற்றப்படும். அந்த 70வது வாரம் சபைக்கு உட்படுத்தப்பட்ட வாரம் அல்ல, உலக மனித சமுதாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட வாரம் அல்ல, அது யூதர்களுக்காகவே நியமிக்கப்பட்ட வாரம் 70 வாரம். அதில் 69 வாரங்கள் முடிவடைந்து விட்டது. 70வது வாரத்தில் துவங்கும் பொழுது இந்த மிருகம் வெளிப்படும். சர்வதேச தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவனுக்கு பேர் தான் மிருகம். ஏன் மிருகம் மிருகம் சொல்லியிருக்குன்னா, மிருகத்தின் ஆட்சியை கொண்டு வருவான். அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9வது வசனம் வாசிங்க. இங்கே கவனிங்க, மிருகத்துக்கு 7 தலை, பாம்புக்கும் 7 தலை பார்த்தோம். மிருகத்துக்கு எத்தனை தலை? இந்த 7 தலை மிருகத்துக்கு பரலோகம் விளக்கம் தருகிறது. 2 விளக்கம். 1, 7 தலைகளும் 7 மலைகளாம். 7 குன்றுகளை சமப்படுத்தி அந்த இடத்திலே ஒரு ராஜ்யம் உண்டாக்கப்பட்டது. கிமு 750 ரோமுலஸ் என்ற பிரதர்ஸ் சேர்ந்து குன்றுகளை எல்லாம் தட்டி 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 சமப்படுத்தி அந்த பகுதியில் ஒரு சின்ன ராஜ்யத்தை கிராமம் போல உண்டாக்குனாங்க. அப்புறம் பட்டணமாக மாறிச்சு. அப்புறம் அவங்க ஒரு குட்டி காவல்துறை வச்சது மாதிரி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடிமைப்படுத்தினாங்க. இப்படியே அடிமைப்படுத்தி 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 உலகம் முழுவதையும் அடிமைப்படுத்திட்டான். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் ரோமர்கள். இவர்கள் தான் யார்? ரோமர்கள். கிமு 750 சரியான டேட்டு. 750 கொண்டு வந்தாங்கன்னா இந்த 70வது வாரத்தில் கரெக்டாக நடக்கும், முடியும். பரலோக கணக்கு சரியாக வரும். அவங்க 750க்கு பதிலாக 753 போட்டாங்க. அந்த காலண்டரில், ரோம காலண்டரில் 753 தான் ராஜ்யம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் ராங். 750 போட்டாங்கன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது கிபி 1, அவர் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் கிபி 33. இந்த ஆண்டு கணக்கு சரியாக எழுதப்படும், நிறைவேறும். ஆனால் மனித சமூகம் வித்தியாசமாக மாற்றிவிட்டது. நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகம கணக்கு தவறாக எழுதிட்டாங்க. போகட்டும். இந்த 7 தலைகளுக்கு 2 விதமான விளக்கத்தை பரிசுத்தாவினர் தருகிறார். ஒன்று 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட ராஜ்யம், மற்றொன்று
7 தலைகளுக்கு ஒப்பான ராஜ்யம். 7 தலைகளும் 7 ராஜாக்களாம், 7 ராஜ்யங்களாம். இது தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை அப்புறம் தியானிப்போம். இதெல்லாம் ரெண்டும் பொருந்தும். அப்போது யோவான் கண்ட இந்த தரிசனத்தின்படி இந்த மிருகம் ஒரே மிருகமாக போடப்பட்டிருக்கு. ஆனால் தானியேல் கண்டபோது 4 மிருகமாக பிரித்து பார்த்தான். ஒவ்வொரு தரிசனத்திலும் ஒரு மிருகம். இந்த கரடி, இந்த சிங்கம், அப்புறம் என்னது சிவிங்கி, இப்படி 4 மிருகமாக அவன் பார்ப்பான். அப்புறம் அவன் ஒத்த கொம்பு உள்ள மிருகம், 10 கொம்புகள் உள்ளது, ஒரு நடுவில் ஒரு கொம்பு வரும். அந்த மிருகம் தான் இந்த மிருகம். அப்படின்னா அந்த ராஜ்யங்கள் 7 ராஜ்யங்கள். 7 ராஜ்யங்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது ராஜ்யம் எகிப்து, 2வது ராஜ்யம் அசிரியா, 3வது ராஜ்யம் மேதியா பாபிலோன், 4வது மேதியா பெர்ஷியா, 5வது கிரேக். இப்போ எழுதுறான் யோவான், 5 பேர் விழுந்தார்கள். இந்த ராஜ்யங்கள் துவங்கும், முடிந்து போகும். 5 ராஜ்யங்கள் முடிந்தது. 6வது ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரோமே. அவன் எழுதும்போது அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர்கள் ரோமர்கள். 6வது ஒருவன் இருக்கிறான், 7வது ஒருவன் வருவான். அந்த 7வது தான் ஐரோப்பிய சந்தை. யூரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை கட்டுறாங்க. அதில் தான் நமக்கு கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்துச்சு இந்தியாவுக்குள்ள. இந்தியா, பர்மா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா என்று இந்த கிழக்காசிய நாடுகள். இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த வசனங்களோடு இந்த தரிசனங்களோடு ஒத்துப்போகக்கூடிய இடங்கள் இருக்கிறது. ரைட், ஓகே. ஆகவே தானியேல் கண்ட தரிசனங்களிலே 4 மிருகங்கள், இவன் யோவான் கண்ட தரிசனங்களிலே 2 மிருகம். ஒன்று முந்தின மிருகம், முதலாவது மிருகம் அந்தி கிறிஸ்து, 2வது மிருகம் ஆட்டுக்குட்டி. இந்த மிருகத்தின் பிரதிபலிப்பு ரெப்ரசன்டேட்டிவ் யார்? பாப்பாண்டவர், கத்தோலிக்க திருச்சபை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க சபையின் ஒன்று உண்டாகிறதுக்கு முன்னாடியே கத்தர் யோவானுக்கு என்ன செய்து விட்டார்? 2வது மிருகமாக காண்பித்து விட்டார். பாப்பாண்டவர் வருவார் என்பது தெரியாது நமக்கு, ஆனால் கத்தருக்கு தெரியும். அதனால் ஆட்டுக்குட்டியின் சாயலிலே கத்தர் வெளிப்படுத்தி விட்டார். அவர்கள் இந்த அந்தி கிறிஸ்து கவர்மெண்ட்டோடு தங்களுடைய மக்களை, கிறிஸ்தவ சமுதாயத்தை இணைத்து விடுவார்கள். அதனால தான் இவனுக்கு கள்ள தீர்க்கதரிசியின் பேர். அவனுடைய ஆட்சியின் காலத்தில் அற்புதங்கள் அவன் மூலமாக செய்யப்படும். இதில் ஒரு தீவட்டியை போட்டிருக்காங்க, பேசும் சிலைகளை போட்டிருக்காங்க, 626 முத்திரை போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் இருக்கும். பிசாசு அந்தி கிறிஸ்துக்குள்ளே வருவான், அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி கையில் எடுப்பான். இப்படி உலகம் முழுவதிலும் இருக்கிற சமுதாயத்தை ஆட்சி படைப்பார்கள். அதுதான் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 7 பேர் இருந்தார்கள். இந்த 7 தலைகளும் 7 மலைகளாம், 7 தலைகளும் 7 ராஜ்யங்களாம். 2 ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ 1 7 தலையில் 7 மலை. 7 மலைங்கிறது ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இடம். இன்றைக்கி வட்டிக்கன் நகர், இத்தாலி சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோம் மாநகரம். அதை பிரதிபலிக்கிறது இந்த 7 தலை. 7 குன்றுகளின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டதுனால 7 தலைகளாக காட்டப்படுகிறது. 2வது 7 ராஜ்யங்களை அடையாளப்படுத்துகிறது. 1 எகிப்து, 2வது சிரியா, 3வது பாபிலோன், 4வது மேதியா பெர்ஷியா, 5வது கிரேக், 6வது ரோமா நகரம், 7வது பிரிட்டிஷ்காரன் உலகம் முழுவதும் ஆண்டாம். பார்த்தீங்களா, அது யூரோப்பியர்கள். பிரிட்டிஷ், பிரான்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து 10 தலைகளாக இருந்து 7 தலையாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்தி கிறிஸ்துவை பலப்படுத்துவாங்க. 7வது வருவான். அவன் கொஞ்ச காலம் தரித்திருப்பான், அவன் போய்விடுவான். அதுக்கு பிறகு 7லிருந்து தோன்றுகிறவனும் 8வது ஆனவனும் ஒருவன் வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இனிமேல் சம்பவிக்க போகிறவளை எழுது என்று பரலோகம் உத்தரவிட யோவான் எழுதி தந்தான். பார்த்தீங்களா, இதுதான் 8வது ஆனவன், 8வது சாம்ராஜ்யம், சர்வதேசத்தை ஆளும் ராஜ்யம், அந்தி கிறிஸ்துனுடைய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்க முடியாது. ஆண்டவர் பறக்கும் குதிரையில், வெள்ள குதிரையில் ஏறி ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய் தம்முடைய சேனைகளோடு அவர் பறந்து வந்து ஒளிவ மலையில் வந்து எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ அந்த மலையில் வந்து இறங்குவார். அங்கிருந்து அர்மகதோன் பள்ளத்தாக்குக்கு படையெடுத்து வருவாங்க. அப்போ அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் யுத்தம் நடக்கும் இடம் அர்மகதோன் பள்ளத்தாக்கு. அந்த யுத்தத்தில் இவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் இருக்கிறதுனால அவர் ஜெயிப்பார். அப்போ இவன் பக்கத்தில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் சேருவாங்க. அதில் ரஷ்யா முன்னணியில் இருக்கும், மற்ற நாடுகள்லாம் பின்னணியில் இருக்கும். இவன் தலைமை தாங்குவான். அந்த யுத்தத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டு உயிரோடு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். சாத்தான் அரஸ்டாகி பாதாளத்திலே தள்ளப்படுவான். அதுக்கு பிறகு 9வது சாம்ராஜ்யம், கிறிஸ்தவ சாம்ராஜ்யம், சர்வதேசம் முழுவதும் ஆளுகை செய்ய போகிறோம். ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம் என்ற முழக்கமிட்டு ஒரு பெரிய ஆட்சியை இந்த பூமி காணப்போகிறது. சர்வதேச கட்சிகள் காணப்போகிறது,
சர்வதேச ஆட்சியாளர்கள் பார்க்க போகிறான். அவன் பார்க்க பார்க்க ஒரு ஆட்சி அமைய போகிறது. அதுதான் நம்முடைய 1000 ஆண்டு கால ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்காரு. நம்ம புத்தி நல்ல புத்தியாக மாறட்டும். அவங்கள மாதிரி ஒரு ஈன புத்தியெல்லாம் வேண்டாம், நல்ல புத்தி வரட்டும். அப்பா நம்மளை இப்படியா அழைச்சிருக்காரு, அப்போ நம்ம அதுக்கேற்றபடி நம்மளை தகுதிப்படுத்தணுங்கிற சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் தருவாராக. இப்பொழுது நம்ம எல்லாரும் எழும்புவோம்.